நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றியமையாதது. ನಾವು ಕ್ರಿಸ್ತವ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದೆಲ್ಲ ಈ ತರ ವಾಕ್ಯಗಳು ಸಿಗೋದು ತುಂಬಾ மிக 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 அவசியமானது. ಇದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾದ ಮಾತುಗಳಾಗಿದೆ. நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கையோட நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ಯಾವುದೇ ಉದ್ದೇಶ ಇಲ್ಲದೆ ಇರೋ ಜೀವಿತದಲ್ಲಿ நமக்கு முன்னான உன்னதமான முதலான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதை மறந்தே போக கூடாது. ಇದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. ஆக you are made for a mission. ನೀವು ಒಂದು ಸೇವೆಗೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. நீங்க ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. நீங்க ஒரு சேவைக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சேவைக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಸೇವೆಗೋಸ್ಕರನೇ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆಂದು சொல்லி நம்ம எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துடணும், எல்லாரும் இங்க பாஸ்டர் ஆயிடணும், எல்லாரும் இங்க சபையில இருக்க எல்லாரும் வந்துடணும் அப்படி நான் சொல்ல வரல. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ದೇವರ ಸೇವೆಗೆ ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಎಲ್ಲರೂ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. உங்க வேலையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல வரல. ಕೆಲಸವನ್ನ ಬಿಟ್ಬಿಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறோம். ನಾವು ಅವತ್ತು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ஆண்டவர் உங்களை அழைத்தால் அது வேறு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದರೆ ಅದು ಬೇರೆ. ஆனால் சபை வார நாட்களிலே சபை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சமுதாயத்தில் இருக்கிறது. வார நாட்களில் சபை சமுதாயத்தில் இருக்கிறது. வாರದ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಭೆ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಇದೆ. நீங்கள் தான் நான் தான் அந்த சபையா இருக்கிறோம். ಕಾರಣ ನೀವು ನಾವೇ ಆ ಸಭೆಯಾಗಿದ್ದೇವೆ. உங்களால என்னால சாட்சியின் மூலமாய் அநேகர் ஆண்டவரை குறித்து தெரிந்தவர்களாய் ನಿಮ್ಮಿಂದ ನಮ್ಮಿಂದ ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳಿಂದ ತುಂಬಾ ಜನರನ್ನ ದೇವರು ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். ದೇವರು ಅನುದಿನವೂ ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಸೇರಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஆக சொல்லாமா முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯ. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த முதலாவது கட் பண்ணிடுறாங்க நிறைய பேர். ಮೊದಲನೇದಾಗಿರೋದು ತುಂಬಾ ಜನ ಕಟ್ ಮಾಡಿ நிறைய பேர் அதை கட் பண்ணிட்டு தேவன் ராஜ்யத்தை தேடுங்க, தேவன் நீதியை தேடுங்க, ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕ್ರಿ, ದೇವರ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்பனாதான் எல்லாமே கொடுப்பாராம். ಅವಾಗಾದ್ರೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ. அப்பனாதான் எல்லாரும் கொடுப்பாராம். ಅವಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட்லயே நம்ம இருக்கிறோம். ಕ್ಯಾಲ್ಕುಲೇಟ್ ಮೈಂಡ್ நான் இத செஞ்சா அதை தருவாரு. ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, ದೇವರು ಏನು ಹೇಳಕ್ಕೆ நானும் நீங்களும் ஒரு முக்கியமான உன்னதமான பெரிய பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ನೀವು ನಾವು ಉನ್ನತವಾದ ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ. You are made for a mission. ನೀವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. அது என்ன மிஷன்? ಅದು ಏನು ಸೇವೆ? அதுதான் கடந்த வாரங்கள நாம பார்த்தோம். ಅದನ್ನೇ ನಾವು ಒಂದು ವಾರದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. 3 வாரங்கள் நாம் பார்த்தோம். 3 ವಾರ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. முதல் வாரத்தில் ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ proclaiming Jesus, அதெல்லாம் பின்னாடி போட்டுட்டே வாங்க. proclaiming Jesus. இரண்டாவது வாரத்தில் ಎರಡನೇದಲ್ಲಿ projecting Jesus. projecting Jesus ನಾನು. மூன்றாவது வாரத்தில் கடந்த வாரத்தில் ಕೊನೆಯ ವಾರ following Jesus. following Jesus. என்னென்ன சொல்லுங்க? proclaiming Jesus. ಏನನ್ನ ಹೇಳಿ? ஃபர்ஸ்ட் முதல் காரியம் சொல்லுங்க. ಫಸ್ಟ್ ವಾರ proclaiming Jesus. proclaiming இயேசுவை பறைசாற்றுவது. ಯೇಸುವನ್ನು ಘೋಷಿಸುವುದು. இரண்டாவது இயேசுவை ப்ரொஜெக்ட் பண்ணுவது. ಯೇಸುವನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದು. முன்னிறுத்துவது, பிரதிபலிப்பது. மூன்றாவது இயேசுவை பின்பற்றுவது. ಮೂರನೇದಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ஆக முதல் வாரத்திலே முக்கியமான சில காரியங்களை பார்த்தோம். ಮೊದಲ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் நாம் முடித்து குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ಮುಗಿಸಿ அடுத்தது அவங்க வாழ்க்கையில என்ன அப்படினு சொல்லி அந்த பாடங்களை வாழ்க்கையின் மூலமாக அழகாய் நேர்த்தியாய் கிரமமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ಅದಾದ್ಮೇಲೆ ಏನಂತ ಹೇಳಿ ದೇವರಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. இது ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியம், இந்த அளவுக்கு அது அழகா அந்த இடத்துல ஜோடியா வருகிறது என்பது ஒரே ஆச்சரியம். ಇದನ್ನ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡ್ತಾರೆ, ನನಗೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. ಕ್ರಮವಾಗಿ ஆண்டவர் எனக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவರ ಆತ್ಮನು ನಿಮಗೂ ನಮಗೂ ಹೇಳಿಕೊಡ್ತಾರೆ. அப்ப பாருங்க, proclaiming Jesus என்று சொன்னால், பறைசாற்றுவது என்று சொன்னால், ದೇವರನ್ನು ಘೋಷಿಸುವುದು ಅಂದರೆ அப்போஸ்தலர்கள் பேதுரு என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் பேதுரு ಏನು ಮಾಡಿದ್ರು? அவருடைய வார்த்தையை proclaim பண்ணாங்க. ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ರು. அவர் வார்த்தையை proclaim பண்ணதான் நீங்களும் நானும் இந்த பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಅವರ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನೀವು ನಾವು ಈ ಸೇವೆಗೆ. இரண்டாவது அவருடைய சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலை அவர்கள் proclaim பண்ணாங்க, பறைசாற்றினார்கள். ಅವರ ಶಿಲುಬೆಯನ್ನು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಅವರು ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது ரொம்ப ரொம்ப அவசியம். ಇದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. சொல்லிக்கிட்டே இருக்கணும். ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು. மரித்தார், உயிர்த்தார், உனக்காக, ನಿನಗೋಸ್ಕರ, எனக்காக. ನನಗೋಸ್ಕರ. இத மறக்க கூடாது, இத proclaim பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಇದನ್ನು ಮರೆತೋಗಬಾರದು, ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು. யாரெல்லாம் வந்து இயேசு மரிக்கல ஏன்பா வரணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, ಯಾರೆಲ್ಲ ದೇವರು ಮರಣ ಹೊಂದಿಲ್ಲ ಯಾಕೆ ಬರಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ கவலையே படக்கூடாது. ಅದಕ್ಕೆ ಚಿಂತೆನೇ ಪಡಬಾರದು. அவர் எனக்காக மரித்தார்ப்பா, ಆತ ನನಗೋಸ್ಕರ ಮರಣ அவர் எனக்காக உயிர்த்தார்ப்பா, ಆತ ನನಗೋಸ್ಕರ ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾನೆ, அவர் உனக்காக உயிர்த்தார், ಆತನು ನಿನಗೋಸ್ಕರ ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾನೆ அப்படின்னு சொல்லி proclaim பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ಅಂತ ಹೇಳಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ. அடுத்தது
ரட்சிப்பை proclaim பண்ணாங்க. ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ என் தான தர்மம் அவங்க ரட்சிப்பு கொடுக்காது, ಇದ್ದಾರೆ ದಾನ ಧರ್ಮ ನಂಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡೋದು நித்திய ஜீவனம் கொடுக்காது, பரலோகத்தில் சேர்க்காது. ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡೋದಿಲ್ಲ, ಪರಲೋಕ நான் ರಾಜ್ಯದಲ್ಲಿ நல்லவனா இருந்தா பரிசுத்தவானா இருந்தா பரலோகத்துல சேர்க்காது. ನಾನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ರೆ ಅದನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ இயேசுவின் நாமம் மாத்திரமே, அவரே ஆண்டவர் என்று யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்தான் பரிசுத்த. ಯಾರು ಯೇಸುವಿನ ನಾಮವೇ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಕೊಡ್ತಾರೆ. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಸತ್ಯ ಉಜ್ಜವು ಮಾರ್ಗವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவரே ஆண்டவர் என்று proclaim பண்ணார். ಅವರೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனம் திரும்புதலை proclaim பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ಮನಸಂತಾರವನ್ನು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ஞானஸ்தானத்தை proclaim பண்ணாங்க. ಸ್ಥಾನದ ಬಗ್ಗೆ proclaim ಮಾಡ್ತಾರೆ. எல்லாவற்றையும் அவர்கள் பறைசாற்றினார்கள் என்று முதல் வாரத்தில் பார்த்தோம். ಎಲ್ಲವನ್ನೂ ಆತರು ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡೋದಂತ இரண்டாவது வாரத்தில் projecting Jesus, இயேசுவை முன்னிறுத்தி காண்பிப்பதை குறித்து நாம் பார்த்தோம். ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. நாம் எப்படி இயேசுவை முன்னிறுத்துவது? ನಾವು ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದು? தைரியமா உட்காருங்க, ಧೈರ್ಯವಾಗಿ உற்சாகமா உட்காரலாமா? ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೂತ್ಕೋಬೇಕು. நாம் சாட்சியின் மூலமாய் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯ ಮುಖಾಂತರ ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. சாட்சி மிக 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 அவசியமானது. ಸಾಕ್ಷಿ ತುಂಬಾ 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 சாட்சி ಅವಶ್ಯವಾಗಿದೆ. கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா ಸಾಕ್ಷಿ ಕೆಟ್ಟು ಹೋದರೆ ஆண்டவரை நாம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ದೇವರನ್ನು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம், ಬೇರೆ ರೀತಿ ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತೀವಿ. தூஷணமாய் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் இயேசுவை. ಹಾಗೆ ನಾವು ಅದನ್ನ ಪ್ರೊಜೆಕ್ಟ್ ஆக ಮಾಡ್ತೀವಿ. அப்போஸ்தலர்கள் நாட்களிலே அவர்கள் சாட்சி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, முன்னிறுத்தினாங்கன்னு சொன்னா அவங்க ஒற்றுமையை காத்து கொண்டார்கள். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಹೇಗೆ ಆತನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಿನಲ್ಲಿ ಆತನನ್ನು ತೋರಿಸಿದರು. they received favor. எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவங்க ஃபேவரா இருந்துட்டாங்க. ಎಲ್ಲ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ದಯೆ ಅವರಿಗೆ ದೊರಕಿತು. எல்லாருடைய தயவும் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ದಯೆ பார்த்தோம். ಅವರಿಗೆ ದೊರಕಿತು. அடுத்தது என்ன பார்த்தோம்? இரண்டாவது வாரத்துல இரண்டாவது பாயிண்ட், ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ಎರಡನೇ ಪಾಯಿಂಟ್ ಏನು ನೋಡಿದ್ವಿ? நம் ஐக்கியத்தின் மூலம் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ಐಕ್ಯತೆ ಮುಖಾಂತರ ನಾವು ಅದನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕಂತ. ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா, ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, அந்த ஃபெலோஷிப் இல்லைன்னு சொன்னா, ಅಲ್ಲಿ ಫೆಲೋಶಿಪ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்ம ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். ದೇವರನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಬೇರೆ ರೀತಿ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. அப்போஸ்தலர் நாட்களில் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவங்க ಅಪೊಸ್ತಲರ ದಿನ ಅವರು ಹೇಗಿದ್ದರು அவங்க காசிப்புக்கு இடம் கொடுக்கல. ಆ ಗಾಸಿಪ್ಗೆ அவங்க எல்லாருக்கும் ஒரு உன்னதமான நோக்கம் இருந்தது. ಅವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಉನ್ನತವಾದ ಒಂದು அது இயேசுவை அவருடைய உபதேசத்தில் காத்து இருப்பது. ಆತನು ದೇವರಲ್ಲಿ ಉದ್ದೇಶವನ್ನು உபதேசವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ அவர்கள் மத்தியிலே போட்டியை பார்க்கிலும் பொறாமையை பார்க்கிலும் நல்ல வாஞ்சை இருந்தது. ಅವರಲ್ಲಿ ಸ್ಪರ್ಧೆಗಿಂತ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಅವರಿಗೆ ಒಂದು ಉತ್ಸಾಹ ಇತ್ತು. ಅವರಿಗೆ பிறகு அவர்கள் மத்தியிலே வசதியான வாழ்க்கையை வாழணும் என்பதை பார்க்கிலும் பொதுவான எல்லாம் எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். ಅವರು ವಸತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಿಂತ ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ನೋಡಿದ್ರು. அப்போஸ்தலர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ಅವರೆಲ್ಲ ಒಂದೇ ಮನೋಭಾವನೆಯಿಂದ ಒಂದೇ அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದರಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೂ ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದು ನಿರ್ಧಾರವಾಗಿ ನಿಂತು ಕೂತಿದ್ದರಂತೆ. கடைசியாக என்ன பார்த்தோம்? ಕೊನೆಯದಾಗಿ ಏನು? தைரியத்தின் மூலமாய் அவரை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும். ಧೈರ್ಯದಿಂದ ಆತನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದರು. சரி, நான் சீக்கிரம் போறேன். மூன்றாவது வாரம் போன வாரம் என்ன பார்த்தோம்? ಹೋದ ವಾರ ಏನು ನೋಡಿದ್ವಿ? ஃபாலோவிங் ஜீசஸ். ಫಾಲೋಯಿಂಗ್ ಜೀಸಸ್. ஃபாலோவிங் ஜீசஸ் என்று சொன்னால் எப்படி இயேசுவை பின்பற்றுவது? ಹೇಗೆ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು ಅಂತ. ஒரு டிசைபிளா பின்பற்ற வேண்டும். ಒಂದು ಶಿಷ್ಯರಾಗಿ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ஒரு சீஷனாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಒಂದು ಶಿಷ್ಯರಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಂತ ದೇವರು அப்ப யார் சீஷன் என்பவன்? யார் சீஷன் ಅನ್ನೋರು யாರು? அவன் வாழ்நாள் முழுக்க ஒரு மாணவனாய் இருக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ಆತನು வாழ்நாள் முழுக்க மாணவனாய் இருக்கிறான். ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ವಿದ್ಯಾರ್ಥಿಯಾಗಿರ್ತಾನೆ. இந்த உலகத்துல கொஞ்சம் கோர்ஸ் இருக்கு, அந்த கொஞ்சம் கோர்ஸ் வரைக்கும் தான் அவன் மாணவனா இருக்க முடியும். ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕೋರ್ಸ್ ಇದೆ, ಅದು ಸ್ವಲ್ಪ ಕೋರ್ಸ್. டாக்டரா இத படிச்சிட்டா மாணவ ஆயிடலாம், டாக்டர் ஆயிடலாம். டாக்டர் ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ டாக்டர் ಆಗ್ಬೋದು. டாக்டர் அந்த MBBS அந்த காரியங்கள்லாம் படிச்சா டாக்டர் ஆயிடலாம். MBBS எல்லாம் ಹೋದ್ರೆ அவன் டாக்டர் ಆಗ್ಬಿಡ್ತಾನೆ. இன்னும் பல சிவில் காரியங்கள், வேற இன்ஜினியரிங் காரியங்கள்லாம் இருக்கு, அதை படிச்சுட்டா அவங்க அதை அடைஞ்சிடுவாங்க. இன்னும் ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಅದೆಲ್ಲ ಅವರು ಓದಿದ್ರೆ ಅದು. ஆனா சீஷன் என்பவன் சீஷன் ಅನ್ನೋರು ஒரு நாள் அல்ல, ಒಂದು ದಿವಸ ಅಲ್ಲ, சாகும் வரை அவன் மாணவனாய் இருப்பவன், ಮರಣವನ್ನು ಹೊಂದುವವರೆಗೂ சாகும் வரை அவன் கற்றுக்கொள்பவன், ಸಾಯುವವರೆಗೂ ಆತನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವವನು, சாகும் வரை அவன் ஏற்றுக்கொள்பவன், ಸಾಯುವವರೆಗೂ ಆತನು ಸ್ವೀಕರಿಸುವವನು, சாகும் வரை தன்னையே தான் ஒப்பு கொடுத்த அந்த காரியத்திற்காக தன்னையே விற்று போட்டவன், அர்ப்பணித்தவன், ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஆக ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு பக்தனாக இருக்க விரும்பல. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಭಕ್ತನಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ, வந்து ஆராதிச்சிட்டு போணும் அப்படின்னு சொல்லி விரும்பல. வந்து ஆராதನೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು, வந்து பாட்டு பாடிட்டு போணும்னு சொல்லி விரும்பல. ಒಂದು ಹಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು, அவர் ஆராதனை கலந்துட்டு போய்ட்டா போதும்னு சொல்லி விரும்பல. ஆராதனை மாத்திர ಬಂದ್ರೆ ஆண்டவர் சொல்லுகிறார், disciple not as a devotee.
disciple is not a devotee. என்ன சீஷனாக இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு, பக்தனாக இருக்கணும்னு சொல்லி விரும்பல. ದೇವರು ಶಿಷ್ಯನಾಗಿರಬೇಕಂತ ಬಯಸುತ್ತಾರೆ, ಭಕ್ತನಾಗಿ ಅಲ್ಲ. சோ அது நம்ம பார்த்தோம். ಅದನ್ನ ನೋಡಿದ್ವಿ. இன்னொன்னு disciple not as a spectator, ஒரு பார்வையாளராக இருக்க ஆண்டவர் விரும்பல, சீஷனாக இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. ನಾವು ವೀಕ್ಷಕರಾಗಿ ಅಲ್ಲ, ಒಂದು ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರಬೇಕಂತ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. பார்வையாளன் என்ன பண்ணுவா? ವೀಕ್ಷಕನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? சபைக்கு கமிட் பண்ண மாட்டான். ಸಭೆಗೆ ಕಮಿಟ್ ಆಗಲ್ಲ. அவன் வந்து கமிட் பண்ணவே மாட்டாங்க. ಯಾವುದಕ್ಕೂ ಕಮಿಟ್ ಮಾಡಲ್ಲ. சபையை ஒரு என்டர்டெயின்மென்ட் பிளேஸா எடுத்துக்குவாங்க. ಸಭೆಯನ್ನು ಒಂದು ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಪ್ಲೇಸ್ இங்க பாட்டு பண்ணாங்களா இங்க போய்டுவாங்க. ಇಲ್ಲ ಹಾಡಾಡ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. அங்க ஒரு வர்ஷிப் லீடர் வந்தாரா அங்க போய்டுவாங்க. ಅಲ್ಲೊಂದು ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ ಬಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. அங்க அந்த பாஸ்டர் அந்த ஃபாதரை கூப்பிட்டாங்களா அங்க போய்டுவாங்க. ಅಲ್ಲೊಂದು ಪಾಸ್ಟರ್ನ ಕರೆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. சீஷன் என்பவன் அப்படி அங்க இங்க தெரிய மாட்டாங்க. ಶಿಷ್ಯನವರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹಳೆ ஒரு குரு, ಒಂದು ಗುರು, ஒரு சபை, ಒಂದು ಸಭೆ அங்கே இருந்து ಅಲ್ಲೇ ಇದ್ದು வளர பாப்பாங்க. ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆக ஒரு சீஷனுடைய மென்டாலிட்டி நமக்கு வேணும், டிவோட்டி மென்டாலிட்டி வேண்டாம். ಒಂದು ಶಿಷ್ಯನ ಒಂದು ಮೆಂಟಾಲಿಟಿ ನಮಗೆ ಬೇಕು, ವೀಕ್ಷಕನಾಗಿ ಇರೋದಲ್ಲ. ஸ்பெக்டேட்டர் சபையிலே அல்லது தங்கள் குடும்பத்திலே அல்லது தாங்கள் சேர்ந்த அந்த குழுவிலே குறைகளை பார்ப்பார்கள், தவறுகளை பார்ப்பார்கள், பார்வையாளர்கள். ವೀಕ್ಷಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ತಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಕೊರತೆಗಳನ್ನು ನೋಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. ஆனால் சீஷன் அப்படி அல்ல. ಅರೆ ಶಿಷ್ಯನ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. எதுவானாலும் ಏನಾದ್ರೂ இது என் சபை, ಇದು ನನ್ನ ಸಭೆ, இது என் குடும்பம், ಇದು ನನ್ನ ಕುಟುಂಬ, இது என் தகப்பன், ಇದು ನನ್ನ ತಂದೆ, இது என் என்னுடைய குரு, ಇದು ನನ್ನ ಗುರು, இது என்னுடைய அப்பா அம்மா, ಇದು ನನ್ನ ತಂದೆ இது ತಾಯಿ, என்னுடைய விசுவாசி என்று ಇದು ನನ್ನ பார்ப்பாங்க. ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ. ஹalleluya, ஹalleluya. ಹalleluya. சத்தம் போதாது, ஹalleluya. ಶಬ್ದ ಸಾಕು. உங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், ஹalleluya. கடைசியாக மூன்றாவது வாரத்தில் டிசைபிள் நாட் as a மெம்பர், ஒரு மெம்பரா என்னையும் உங்களையும் அழைக்கல, ஒரு பங்காளனா இருந்துட்டு போயிடலாம். ಒಂದು ಸದಸ್ಯರಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿಲ್ಲ. சீஷனா இருக்கணும்னு சொல்லி அழைக்கிறாரு. ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ದೇವರು சர்ச்சுக்கு வந்தா ಕರೆದಿದ್ದಾರೆ. சர்டிபிகேட் கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா பேப்டிசம் கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா கல்யாணம் கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் நடக்கும். ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರೆ ನಮ್ಮ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಸಿಗುತ್ತೆ, ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರೆ ನಮಗೆ ಮದುವೆ ನಡೆಯುತ್ತೆ, ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಡೆತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಎಲ್ಲ ಬರ್ತಾರೆ. சபை உங்களுக்கு எல்லாம் செய்யும், அதுல சந்தேகம் கிடையாது. ಸಭೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತೆ, ಅದರಲ್ಲಿ ஆனால் ಸಂಶಯವಿಲ್ಲ. அதற்காக சபையில் ஒரு அங்கமாய் நான் இருக்க கூடாது. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು சபையில் ಸದಸ್ಯರಾಗಿರಬಾರದು. நான் சீசனாய் கடைசி வரை கற்றுக்கொள்கிறவனாய் அவரை பின்பற்றுகிறவனாய் இருக்கணும். ஹalleluya. கரங்களை தட்டலாம். ஹalleluya. கலைத்துக்கொள்வராಗಿರಬೇಕು. தட்டும்போது நல்லா தட்டுங்க, உங்க கைக்கே வலிக்க மாட்டேங்குது. உங்க கை வலிக்கிற மாதிரி நல்லா தட்டணும், ಚೆನ್ನಾಗಿ ತಟ್ಟಬೇಕು. ஹalleluya. இங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் இங்க அப்படியே பலமா இருக்கணும். ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ರೂ ತುಂಬಾ ಬಲವಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. ஃபாலோவிங் ஜீசஸை பார்த்தோம். ಫಾಲೋಯಿಂಗ್ ಜೀಸಸ್ ನೋಡಿದ್ವಿ. இன்றைக்கு ಇವತ್ತು அந்த ஃபாலோவிங் ஜீசஸ் விஷயத்திலேயே ಫಾಲೋಯಿಂಗ್ ಜೀಸಸ್ ನಲ್ಲೇ ನಾವು எதை ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதையும் பார்க்க போகிறோம். ಯಾವುದನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಬಾರದು ಅಂತ அல்லது யாரை ஃபாலோ பண்ணக்கூடாது என்பது மிக மிக முக்கியம். இது ಯಾರನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ரொம்ப கவனமா இந்த வார்த்தைகளை கேளுங்க. ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು இந்த வார்த்தைகளை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆவியானவர் நடத்தும் போது எனக்கு கொஞ்சம் கலக்கமே வந்துருச்சு. ದೇವರ ಆತ್ಮನ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾನೇ ಕಷ್ಟ ಆಯ್ತು. ஆனாலும் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ண மாதிரி தைரியமாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பண்ண போறோம். ನಾನು ಹೋದ ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ವಾರ ಹೇಳಿದಂಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು, வார்த்தை பிரசங்கம் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. ವಾಕ್ಯವನ್ನು ವಾಕ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆக இந்த உலகத்துல ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ நாம் வாழும்போது ನಾವು ಜೀವನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ இயேசுவை சீஷனாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ಯೇಸುವನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ. சீஷனாக இயேசுவுக்கு பின்னாடி நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அது அவசியம். ಶಿಷ್ಯರಾಗಿ ಯೇಸುವಿನಿಂದ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ, அது இன்றியமையாதது. ಅದಕ್ಕೆ ಯಾವುದು ಸರಿಸಾಟಿ ಅಲ್ಲ. இப்படி இருக்க உலகத்தில் வாழும்போது நாம் சில நபர்களை முன்மாதிரியாக வைத்து பின்பற்றுவதும் அவசியமா இருக்கு. ಈ ಜಗತ್ತಿನ ನಾವು ಬಾಳ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಜನ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗೋದು ஆக ಅವಶ್ಯವಾಗಿದೆ. அவர்கள் நல்ல முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் அவர்களை. ಅವರು ಒಳ್ಳೆ ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು, ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವವರು. இப்போ நல்ல முன்மாதிரி இருக்க வேண்டும். ಒಳ್ಳೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಆಗಿರಬೇಕು. நான் ஆரம்பத்துல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். 6-7 ತಿಂಗಳ ಮುಂಚೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகனை ಒಂದು ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಒಂದು ಹೀರೋನ அப்படியே ஃபாலோ பண்றாரு. ಹಾಗೆ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நடிகன் எப்படி கண்ணாடி போடுவார், எப்படி தாடி வைப்பார், எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எல்லாமே அப்படியே அச்சு அசல் அப்படியே பார்க்குவார். ಆ ಹೀರೋ ಹೇಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನೆ ಹಂಗೆ ಅದೇ ತರನೇ ಎಲ್ಲಾನು ಮಾಡ್ತಾನೆ. எனக்கு பார்த்து ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಆಯ್ತು. அது பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோல வராங்க. ಆ ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಇಬ್ರು ಬರ್ತಾರೆ. அந்த ரெண்டு பேரும் அந்த வீடியோல வரும்போது ಆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಇಬ್ರು ಬರಬೇಕಾದ್ರೆ யார் பேசினாலும் யார் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரிஜினல் எது காப்பி எதுன்னு தெரியல. ಅಲ್ಲ ಇಬ್ರು ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಒರಿಜಿನಲ್ ಯಾರು ಡೂಪ್ಲಿಕೇಟ್ அந்த நடிகர் மாதிரி அப்படியே இவரும் பேசுறாரு. ಆ ಹೀರೋ ತರನೇ ಅವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு ஒரே ஆச்சரியம். ನನಗೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ. அதன் பிறகு எனக்கு ஒரே வேதனையும் ஆயிடுச்சு. ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ವೇದನೆನೂ ಆಯ್ತು. அந்த மனுஷனுக்கு தனித்தன்மை ஆண்டு கொடுத்திருப்பாரு. ಆ ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಒಂದು இப்போ இவராக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ಇವರಾಗಿ ಬಾಳಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರಲ್ಲ. சரி,
ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ தவறான ஒரு முன்மாதிரியை பின்பற்றி விட்டால் ತಪ್ಪಾದ ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ நாம் நம்முடைய வாழ்க்கையும் அதே போலதான சீரழித்து விடுவோம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕೂಡ ನಾವು ಹಾಗೆ ಹಾಳು ஆக ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது அவசியம். இந்த உலகத்திலே ನಾವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ಈ நாம் நம் ಜಗತ್ತಿನಲ್ಲಿ தகப்பனை பின்பற்றுகிறோம், ನಾವು ನಮ್ಮ ತಂದೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ, தாயை பின்பற்றுகிறோம், ತಾಯಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ, போதகரை பின்பற்றுகிறோம். ಬೋಧಕರನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ. யாரெல்லாம் என்னை ஈர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் பின்பற்றுகிறோம். ಯಾರೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಸೆಳೆತಾರೋ ಅವರನ್ನ ನಾವು பாருங்க, ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ. ஒரு குழந்தை ಒಂದು ಮಗು வளரும்போது அப்பா தான் அவங்க அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஹீரோயின். ಆ ಮಗು ಬೆಳಿಬೇಕಾದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿನೇ ಅವ್ರಿಗೆ ಹೀರೋ அவங்கள பார்த்து கத்துக்கலனாலும் ஒரு சில ஜீன் விஷயம் அவங்களுக்குள்ளே வந்துரும். அது ಅವ್ರು ನೋಡಿ அதுல ಕಲಿತುಕೊಳ್ಳಿಲ್ಲ சந்தேகம் இல்ல. ಜೀನ್ ವಿಷಯಗಳು ಅವ್ರ ಒಳಗಡೆ அந்த ஜீன்ல அவங்க இவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த திறமைகள் எல்லாம் அவங்களுக்குள்ள வரும். அதுல மாற்று கருத்து இல்ல. ಒಂದು ಎಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮಕ್ಕಳು ஆனாலும் பார்த்து நிறைய கத்துக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பழகுவாங்க, எப்படி செய்வாங்க, அதெல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிறாங்க. ಅವ್ರ ಮಕ್ಕಳು ನೋಡಿ ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾರೆ ಹೇಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. அது நல்ல விஷயமா இருந்தா ஓகே. ಅದು ಒಳ್ಳೆಯ ವಿಷಯ ಆಗಿದ್ರೆ அதே அது பாதிப்பை கொண்டு வருமானால், ಆದ್ರೆ ಅದು ನಮಗೆ ತೊಂದರೆ ಕೊಡುವುದು, நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றி விடுமானால், ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅದು ಬದಲಾಯಿಸುವುದು, அவருடைய அழைப்புக்கு அவருடைய மிஷனுக்கு நம்மை மாற்றாமல் வேறு காரியத்திற்கு நடத்துமானால், ಅದರ ಸೇವೆಗೆ ಅದರ ಕರೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು அது தவறான ஒரு காரியமாக ಅದು இருக்கு. ತಪ್ಪಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அப்போ நாம் நல்ல மாதிரியை பின்பற்ற வேண்டும். ನಾವು ಒಳ್ಳೆಯ ಮಾದರಿಯಾಗಿ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. பவுல் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ பிலிப்பியர் 3:16, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவராய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ಆದರೆ ನಾವು ಯಾವ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಇಲ್ಲಿಯವರೆಗೆ ಬಂದಿದ್ದೇವೋ ಅದನ್ನೇ ಅನುಸರಿಸಿ ನಡೆಯೋಣ. அப்போ பாருங்க, நாம் ஒரு நல்ல ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ಒಳ್ಳೆ ಒಂದು ಓಟದ ಸ್ಪರ್ಧೆಯಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நானும் நீங்களும் ஒரு இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நான் ஒரு இடத்துல விளைந்து கொண்டிருந்தேன், வளர்ந்துகிட்டு இருந்தேன். ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೀನಿ. இந்த உலகத்தில் நான் விளைந்து கொண்டிருந்தேன், ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೀನಿ, வளர்ந்து கொண்டிருந்தேன். ಬೆಳೀತಾ ಇದ್ದೀನಿ. அங்கிருந்து வேரோட என்ன பிடுங்கி ஆண்டவர் ಅಲ್ಲಿಂದ ಬೇರೆ ಸಮೇತ ನನ್ನನ್ನು ತೆಗೆದು இன்னொரு இடத்துல நிலைநாட்டி இந்த ஓட்டத்துல தான் நீ ஓடணும், இங்க தான் நீ வளரணும், என்னை நட்டு வைத்து விட்டார். ಬೇರೆ ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೆಟ್ಟು ಹಿಡಿದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೀನು ಓಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು அந்தகாரத்திலிருந்து உலகத்திலிருந்து பிடித்து ஆண்டவர் ராஜ்யத்தில் நட்டு வைத்து என்னை நடக்கணும், ஓடணும், ஓட்ட பந்தயத்தை சரியாக ஓடி முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಅಂಧಕಾರದಿಂದ ನಮ್ಮನ್ನು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಾಟಿ ನಮ್ಮನ್ನು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಓಡಬೇಕಂತ ಹೇಳಿ ದೇವರು ஆக இந்த ஓட்டத்துல ಈ ಸ್ಪರ್ಧೆ நாம் முன்மாதிரியாய் பார்க்கிறவர்களை சரியாக பார்த்து ஓட வேண்டும். ನಾವು ಮುನ್ಮಾದರಿ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಉದಾಹರಣೆಯಾಗಿರುವವರನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. இந்த ஓட்டம் ரொம்ப முக்கியமான உன்னதமான ஒரு பெரிய ஈவான ஓட்டமா இருக்கு. ಈ ಒಂದು ಸ್ಪರ್ಧೆ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಓಟವಾಗಿದೆ. இது நல்ல பரிசு எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. ಇದರಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ನಿಮಗೊಂದು ಬಹುಮಾನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகத்துல இருந்தா பாவத்துல போயிட்டு இருப்போம், ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ அந்த காலத்துல அப்படியே அழிந்து கொண்டிருந்திருப்போம். ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. ஆனால் இங்கே நம்மை நாட்டி சரியான ஓட்டத்தை சரியான மிஷனை நோக்கி நானும் நீங்களும் போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ದೇವರು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾಟಿ ಈ ಸರಿಯಾದ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ನಾವು ಇರಬೇಕಂತ ದೇವರು ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:16-17 சொல்லுகிறது, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, எப்படி சொல்றார் பாருங்க, ಸಹೋದರರೇ ನೀವೆಲ್ಲೂ ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஒரு ரோல் மாடலாக நீங்க நோக்குங்கள், பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ಸಹೋದರರೇ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಿ ಮತ್ತು ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸುವ ಮಾದರಿ ಪ್ರಕಾರ ನಡೆದುಕೊಳ್ಳುವರನ್ನು இந்த வசனத்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். சகோதரர்களே நீங்கள் என்னோடு பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கி பாருங்கள். ನೀವು ನಮ್ಮನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ ಮತ್ತು ನಾವು ತೋರಿಸುವ ಮಾದರಿಯ ಪ್ರಕಾರ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಿ. அப்போ நான் ஒருவரை பின்பற்றுகிறேன், ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇನೆ, என் கூட சேர்ந்து ஒரு சிலர் என்னை ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಸ್ವಲ್ಪ ಜನ நல்ல மாதிரிகளை பார்த்து நீங்க பின்பற்றி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ಮಾದರಿಯನ್ನು ನೋಡಿ ನೀವು ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗಿರಿ ಅಂತ பாருங்க, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது, ஈஸி ரீடிங் வெர்ஷன்ல சொல்லுகிறது,
சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போன்று வாழ முயல வேண்டும் என்று சொல்றார் பவுல். ನೀವು ನಾವು ನನ್ನ ಹಾಗೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡಿ ಅಂತ நான் எப்படி வாழ்றேன், நாங்கள் காட்டிய சட்டங்களை மேற்கொண்டு வாழ்பவர்களை அப்படியே பின்பற்ற முயலுங்கள் அப்படின்றாரு. ನಾವು ತೋರಿಸಿದ ಮಾದರಿಯಲ್ಲಿ ನೀವು ನಡೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப எவ்வளவு தைரியம் பாருங்க அவருக்கு. நான் போற வழி ஆண்டவரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். ಅವರು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, ನಾನು ಹೋಗುವ ದಾರಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. அவர் அதை பெருமையா சொல்லல, ಅಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ அவர் நிறைய இடத்துல தன்னை தாழ்த்துகிறார். ತುಂಬಾ ಜಾಗದಲ್ಲಿ தான் பாவி, தான் பிரதான பாவி, நான் அடிமையிலும் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்துகிறார். அப்படிப்பட்ட நபர் இந்த இடத்துல அழகா எழுதுகிறார், ಅದನ್ನ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ತಗ್ಗಿಸ್ತಾನೆ, ದೊಡ್ಡ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಿ ತಗ್ಗಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நான் எப்படி பின்பற்றி வாழ்கிறேனோ அதே போல நீங்களும் என்ன பின்பற்றி வாழுங்க, அதாவது நீங்களும் அவர்களை முன்மாதிரியாக பின்பற்றி வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ಹೇಗೆ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಅನುಸರಿಸಿ ಬಾಳ್ತೇನೋ ನೀವು ಅದೇ ರೀತಿ ಬಾಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪೌಲ್. யாரை பின்பற்ற வேண்டும் சொல்லமா? ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. சொல்லமா யாரை பின்பற்றணும்? ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು? சத்தமா சொல்லமா யாரை பின்பற்றணும்? ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳೋಣ, யாரை பின்பற்ற கூடாது? ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬಾರದು? அது அவசியம். ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. நான் தேவையில்லாத நபர்களை பின்பற்றிட்டேன்னு சொன்னா ನಾವು ಬೇಕಿಲ್ಲದೆ ಇರೋನೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸಿಬಿಟ್ರೆ மிஷனை விட்டு விலகிடுவோம். ನಮ್ಮ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇವೆ. ஓட்ட பந்தயம் ஓடுகிறோம். ನಾವು ಒಂದು ಓಟದ ಸ್ಪರ್ಧೆಯನ್ನು ಓಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. பவுல் சொல்றாரு, ஒழுங்கின்படி ஓடு, ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಓಡಿ, அதே தளத்தில் ஓடு, ಅದೇ ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ, முன்ன பின்ன பார்க்காத, ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೋಡಬೇಡಿ, அந்த தளத்துல ஓடி ಅದೇ கடைசியில போய் ಕೊನೆಯದಾಗಿ அந்த ஓட்டத்தை ஓடி முடி அப்படின்னு சொல்றாரு. ಆ ಸ್ಪರ್ಧೆಯನ್ನು ಮುಗಿಸು ಅಂತ ಹೇಳಿ. எப்படி நாம ஓடணும்? ಹೇಗೆ ಓಡಬೇಕು? சரியான நபர்களை பின்பற்றி நாம் ஓடணும். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಮಾದರಿಯನ್ನು இயேசுவை சீஷனா, இயேசுவிற்கு நாம் சீஷனாய் பின்பற்றி ஓடுகிறோம். ಯೇಸುವಿಗೆ ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿ இந்த உலகத்தில் நாம் ஒரு சிலரை பின்பற்றும் போது ಈ ಜಗತ್ತಿನ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಜನನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾದ್ರೆ கவனமாய் நாம் பின்பற்ற வேண்டும். ಗಮನದಿಂದ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன்ல, ಇಷ್ಟೊತ್ತು ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಲ್ಲ. எப்படிப்பட்ட நபர்களை நானும் நீங்களும் பின்பற்ற கூடாது? ನಾವು ಎಂತವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬಾರದು? முதல் காரியம், ಮೊದಲನೇದಾಗಿ பெருமையுள்ள நபர்களை பின்பற்ற கூடாது. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬಾರದು. இந்த பெருமை மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். ಆ ಹೆಮ್ಮೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಒಂದು ಆಪತ್ತನ್ನು ஆண்டவர் வேறு யாரையும் பார்த்து எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லல. ದೇವರು ಯಾರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, ಸೈತಾನಿಗೆ ಎದುರಿಸಿ ஆனா ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. மனுஷர்களில ಆದ್ರೆ ಮನುಷ್ಯರಿಗೆ விபச்சாரியை நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லல. ವ್ಯಭಿಚಾರಿಗೆ ನಾನು பாவியை நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லல. ಪಾಪಿ ನನಗೆ ನಾನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಅಂತ ஆனா ಹೇಳಿಲ್ಲ. ஒருவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಒಬ್ಬನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன்னை எதிர்த்து நிற்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. அது யார் தெரியுமா? ಅದು ಯಾರು ಗೊತ್ತಾ? பெருமை உள்ளவனை. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ. நான் வசனத்தை ஆதாரமாக சொல்லுகிறேன். யாக்கோபு 4:6-7 வரைக்கும் அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಅತಿಶಯಾದ ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಅಹಂಕಾರಿಗಳನ್ನು ಎದುರಿಸುತ್ತಾನೆ, ದೀನರಿಗಾದರೂ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. என்ன கவனிங்க, உங்க கவனம் வேற எங்க சிதற வேண்டாம். பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ದೇವರು ಅಹಂಕಾರಿಗಳನ್ನು ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம். ದೇವರೇ ಅವ್ರನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಡೇಂಜರ್ ಆದ, எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். ಎಷ್ಟೊಂದು ಮೋಸವಾದ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. சொல்லல, பொய் சொல்றவங்களை எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லல. ಸುಳ್ಳು ಹೇಳೋರಿಗೆ ನಾನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அவர் விபச்சாரிகளை எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லல. ವ್ಯಭಿಚಾರಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. பாவிகளை எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லல. ಪಾಪಿಯ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. இன்னும் என்ன சொல்றாரு? பாவிகளின் நண்பன்னு சொல்றாரு. ಪಾಪಿಗಳ ಸ್ನೇಹಿತ. ஆனா ஒருத்தனை பார்த்து எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த பெருமை என்கிற காரியம். ಒಬ್ಬನನ್ನು ನೋಡಿ ಮಾತ್ರ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ಹೆಮ್ಮೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ವಿಷಯ. பெருமை உள்ளவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚುಗೆ ಪಡಿಸಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பின்பற்றிக்கிட்டு போயிடலாம், ஏன்னா வேணும்ன்றத மட்டும் பின்பற்றுவான், வேணான்றதை எடுத்துருவான். ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗಬಹುದು, ಬೇಕಿರೋದು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಬೇರೆಯದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು. ஆனால் தேவனை பெருமையுள்ளவன் பிரியப்படுத்த முடியாது. ಆದರೆ ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ, பெருமையுள்ளவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ, பெருமையுள்ளவன் தேவனுடைய இருதயத்தை தொட முடியாது. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ದೇವರ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு பிரியமாய் பெருமையுள்ளவன் நடக்க முடியாது. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ பெருமையை விட்டுவிட்டு நடಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவரை பின்பற்ற வேண்டும். ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಆತನನ್ನು பெருமையுள்ளவன் ஆராதிக்கலாம், ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ಆರಾಧಿಸಬಹುದು, ஆனால் அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. ಆ ಆರಾಧನೆ ದೇವರಿಗೆ கவனிங்க, பெருமையுள்ளவன் ஆராதிக்கலாம், பாடலாம், ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ಹಾಡಬಹುದು, ஆனால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ. பெருமையுள்ளவன் இசை வாசிக்கலாம்,
ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವನು ಮ್ಯೂಸಿಕ್ ಅನ್ನು ஆனால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದ್ದು பெருமையுள்ளவன் பிரசங்கமும் செய்யலாம், ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಹುದು, பண்ணிடுவான், ஞானத்துல பண்ணிடுவான். ಆತ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಮಾಡಬಹುದು. ஆனா அது தேவனை பிரியப்படுத்துமா? ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ, படுத்தாது. ಮಾಡುವುದಿಲ್ಲ. பெருமையுள்ளவன் பிரசங்கம் மாத்திரமல்ல, பெருமையுள்ளவன் காணிக்கையும் கொடுக்கலாம், தசம பாகத்தையும் கொடுக்கலாம். ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವನು ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡಬಹುದು. பிரியப்படுத்த முடியுமா? ಆದರೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚುಗೆ ಪಡಿಸಬಹುದಾ? முடியாது. ಆಗತ್ತಾ? ಆಗಲ್ಲ, முடியாது. ಆಗಲ್ಲ. காயின் ஆபேல பாத்தீங்கல்ல, ಕಾಯಿನ್ ಅಬೇಲನ್ನು ನೋಡಿದ್ವಲ್ಲ, காணிக்கை செலுத்தும் போது ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ್ರೆ தன் சகோதரனை பகைத்து ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ದ್ವೇಷಿಸಿ பெருமை. ஆனா ಅಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ. அந்த யாருடைய ஆஃபரிங் அவர் ரிசீவ் பண்ணாரு, பிரியமா எடுத்துக்கிட்டாரு? ஆபேலுடைய காரியத்தை. ಆಬೇಲಿನ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು ದೇವರು. ஏன்னா தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சிட்டான். ಆದರೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದ್ದನ್ನು ಮಾಡಿದನು. தேவனை பிரியப்படுத்த முடியாது. ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚುಗೆ ಪಡಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. போடலாம், ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕಬಹುದು, எவ்வளோ போட்டுடலாம், ಹಾಕಬಹುದು, அப்படியே பெருசா போடுறது. ದೊಡ್ಡದಾಗ ಹಾಕ. நான் பார்த்து எவ்வளோ போடுறேன், ನಾನು ನೋಡಿದ ಎಷ್ಟಾಗ್ತದೆ, நான் பார்த்து எப்படி பாடுறேன், ನಾನು ನೋಡಿದ ಹೇಗೆ, நான் பார்த்து எப்படி பிரசங்கம் பண்றேன், ನಾನು ನೋಡಿದ ಹೇಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, எல்லாம் எனக்கெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே வரும். பார்த்துருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? நான்லாம் சும்மா அப்படியே வந்து பண்ணிடுவேன். ನಾನು ಬಂದು ಹಾಗೆ ಮಾಡ್ತೇನೆ. கஷ்டங்க. பெருமையுள்ளவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವನು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚುಗೆ ಪಡಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. டேஞ்சரான விஷயம். ಅದು ತುಂಬಾ ಅಪಾಯವಾದ ಒಂದು ವಿಷಯ. இன்னும் சொல்றேன் பாருங்க, இந்த பெருமை குறித்து நிறைய விஷயம் இருக்கு, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. ಹೆಮ್ಮೆ ಕುರಿತು ತುಂಬಾ ವಿಷಯಗಳಿವೆ. பெருமையுள்ளவர்கள் கீழ்ப்படிதல் அற்றவர்கள். ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವರು ವಿಧೇಯತೆ ಇರೋದು, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, ಯಾರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ಯಾರ ಮಾತನ್ನು நீ ಕೇಳುವುದಿಲ್ಲ, என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. ನೀನೇನು ಹೇಳೋದು ನಾನೇನು ಕೇಳೋದು. ஆனால் தாழ்மையுள்ளவன், ಆದರೆ ತಾಳ್ಮೆ ஒரு சிறுவன் வந்து சொன்னாலும் ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಬಂದು ಹೇಳಿದ್ರೆ அதுல நல்லது இருந்ததுன்னா, ಅದ್ರಲ್ಲಿ ಒಳ್ಳೇದಿತ್ತು அதுல ಅಂದ್ರೆ, நன்மை இருந்ததுன்னு சொன்னா ಅದ್ರಲ್ಲಿ ಒಳ್ಳೇದಿದೆ ಅಂದ್ರೆ எடுத்துக்குவாங்க. ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. நீங்க என்ன சொல்றது? ನೀವೇನು ಹೇಳೋದು? நான் சர்ச் பாஸ்டர், ನಾನು ಚರ್ಚ್ ಪಾಸ್ಟರ್, நான் பெரிய பிரசங்கி, ನಾನು ದೊಡ್ಡ நான் ಪ್ರಸಂಗಿ, பெரிய வர்ஷிப் லீடர், ನಾನು ದೊಡ್ಡ ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್, நான் பெரிய சுவிசேஷகன். ನಾನು ದೊಡ್ಡ ಒಂದು பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மிஷனரி நானு? ನಾನು ನೋಡಿದ್ರೆ ನಾನು நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது ನೀವೇನು ಹೇಳೋದು ನಾನೇನ್ ಮಾಡೋದು அப்படின்னு தாழ்மையுள்ளவன் சொல்ல மாட்டான். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನು ಆ ರೀತಿ பெருமையுள்ளவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು ಯಾರ ಮಾತು ಕೇಳಲ್ಲ, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, ಯಾರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு சொல்லுவாங்க, ஏ நான் தேவனுக்கு மட்டும் தான் கீழ்ப்படியும்டா. ಹೇಳ್ತಾರೆ ದೇವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ನಾವು ವಿಧೇಯನಾಗುತ್ತೇನೆ. இங்கதான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஹலோ பிரதர் சிஸ்டர், ಹಲೋ ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್, கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறோமா? நம்ம ಗಮನಿಸ್ತಾ ಇದೀವ ನಾವು. பெருமையுள்ளவன் ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು என்ன சொல்லுவான்? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? நான் ஏன்பா உனக்கு கீழ்ப்படியணும், ನಾನು ಯಾಕಪ್ಪ ನಿನ್ಗೆ ತగ్గಬೇಕು, நான் கடவுளுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிட்டு போயிட்டே ನಾನು இருக்கேன். ದೇವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ವಿಧೇಯನಾಗಿದ್ದು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೇನೆ. கரெக்டா இருக்காது அது? மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா? நான் ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿರಬೇಕಾ? ನಾನು எப்படி கீழ்ப்படிய முடியும்? ಹೇಗೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಿರಬೇಕು? அப்படி சொல்ல மாட்டாங்க. ಹಾಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. தாழ்மையுள்ளவன் எல்லாருக்கும் ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನು விட்டு ಎಲ್ಲರಿಗೂ கொடுத்து கீழ்ப்படிவான். ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು ವಿಧೇಯತ್ವಾಗಿರ್ತಾನೆ. பாருங்க, அழகா சொல்றாரு பேதுரு, நாம் தேவனுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. 1 பேதுரு 2:13-14 வரைக்கும் உங்களுக்கு வசனத்தை ಮನುಷ್ಯರು கொடுக்கிறேன். ನೇಮಿಸುವ ಯಾವ ಅಧಿಕಾರಿಗಾದರೂ ಕರ್ತನ ನಿಮಿತ್ತ ಅಧೀನರಾಗಿರಿ. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் என்ன பண்ணுங்க? கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்க. ಮನುಷ್ಯನ ನೇಮಿಸಿರುವ ಯಾವ ಅಧಿಕಾರಿಗಾದರೂ ಕರ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ யார் நிமித்தம்? ಯಾರ ನಿಮಿತ್ತವಾಗಿ? கர்த்தர் சொல்லிட்டாரு. ದೇವರು கர்த்தர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ದೇವರೊಬ್ಬನ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ கர்த்தர் ಮಾಡಿದ್ದಾರೆ. உங்களை ஒருத்தர் கீழே வச்சிருக்காரு. ದೇವರು ಒಬ್ಬರ ಕೆಳಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் உங்களை ஒருத்தர் கீழே நடத்திக்கிட்டு இருக்காரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬರ ಕೆಳಗೆ அப்ப ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் நிமித்தம் நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? ಕರ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಾರಿಗೆ கரங்களை தட்ட ಅಧೀನರಾಗಿರಬೇಕು? மாட்டீங்களா? கர்த்தர் நிமித்தம் யாருக்கு கீழ்ப்படியணும்? ಕರ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಾರಿಗೆ மனுஷனுக்கு ಅಧೀನರಾಗಿರಬೇಕು? கீழ்ப்படியணும். ಮನುಷ್ಯನಿಗೆ நான் சொல்ல மாட்டேன். ಅಧೀನರಾಗಿರಬೇಕು. நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும்? ನಾನು நான் ஏன் என் அப்பா அம்மா கீழ்ப்படியணும்? ನಾನು ಯಾಕೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ நீ ஏன் என்ன பெத்த? ನೀನ್ ಯಾಕೆ நீ என்ன கேட்டு பெத்தியா? நீ என்ன கேட்டு வளர்த்தியா? ನನ್ನ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಬೆಳೆಸ್ದ. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ಇದೆಲ್ಲ ಹೇಳೋದಿಲ್ಲ. தாழ்மை உள்ளவன் இதெல்லாம் சொல்ல மாட்டான். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು ஆனா பெருமை உள்ளவன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் தெரிவான். ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರು ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ எதுக்கு என்ன பெத்த எடுத்த? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನನಗೆ ಹೆತ್ತೆ?
நீ நல்ல புள்ளையா தான் வருவன் தான் பெத்தாங்க. ನೀನು ಒಳ್ಳೆ ಮಗನಾಗಿ நீ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ தறிகட்டு போவன் யாருக்கு தெரியும் இந்த மாதிரி? ನೀನು ಕೆಟ್ಟೋಗ್ತಿ ಅಂತ ಹೇಳಿ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ. வளர்ந்த பிறகு அப்பா அம்மாவை சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னா நான் அன்னைக்கே போட்டு தள்ளிட்டு பண்ணா உடனே சொல்லுவாங்க. ನೀನ್ ಬೆಳೆದ್ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನೀನ್ ಆ ತರ ಇದ್ದಿದ್ರೆ ನಾನು ಚಿಕ್ಕ எவ்வளவு பேரை ವಯಸ್ಸಲ್ಲಿ கேட்டிருக்கிறோம். ನಾನು ಹಾಕಿ ತಳ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದೆ ಅಂತ ಹೇಳಿ. இது இந்த மாதிரி வளர்ந்து நிக்குது. ಇದು ಈ ರೀತಿ ಬೆಳೆದಿದೆ. நான் எதிர்பார்த்த விளைச்சல் இல்லையே இது. ಇದು ನಾನು ನೋಡಿದಂತ ಒಂದು நான் எதிர்பார்த்த கனி இல்லையே இது. ನಾನು ನೋಡಿದಂತ ಒಂದು ಫಲ ಅಲ್ವಲ್ಲ. இது இப்படி வளர்ந்துருந்தா நான் இந்த புள்ளைய பெத்துக்காமல இருந்திருப்பேன்னு சொல்லிருப்பாங்க. சொல்லிருக்கிறத கேட்டிருக்கிறேன். ಇದು ಈ ರೀತಿ ಬೆಳೀತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಮಗುನೇ ಹುಟ್ಟುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. பெருமை உள்ளவர்கள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರು ಯಾರಿಗೂ ಅಧೀನ ஆனா தாழ்மை உள்ளவங்க எல்லாரும் சொல்றது சரின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அது தாழ்மை உள்ள எல்லாரும் ಹೇಳೋದು சொல்லிட்டு பாருங்க, அவர் சொல்றாரு, மேலான அதிகாரமுள்ள ராஜாக்கள் ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். ಅರಸನು ಸರ್ವಾಧಿಕಾರಿ, கரங்களை தட்ட மாட்டீங்களா? ಅರಸನು ಸರ್ವಾಧಿಕಾರಿ ಅಂತಲೂ ಬೇರೆ ಅಧಿಪತಿಗಳು ಕೆಟ್ಟ ನಡತೆಯುಳ್ಳವರನ್ನು ದಂಡಿಸುವುದಕ್ಕೂ ಒಳ್ಳೆ ನಡತೆಯುಳ್ಳವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುವುದಕ್ಕೂ ಅರಸನಿಂದ ಕಲಿಸಲ್ಪಟ್ಟವರೆಂದು ತಿಳಿದವರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರಿ. அதிகாரமுள்ள ராஜாக்கள் ஆனாலும் சரி, ಅಧಿಕಾರವುಳ್ಳ ರಾಜರಾಗಿದ್ದರು, அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி, ಅವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳಾಗಿದ್ದರು ನೀವು ಅಧೀನರಾಗಿರಿ. ஒரு மைல் தூரம் போன்னு சொன்னா ನಿಮ್ಮನ್ನು 1 ಮೈಲ್ ದೂರ ಹೋಗಿ ಅಂತ அந்த ಹೇಳಿದ್ರೆ அடிமை என்ன பண்ணணும்? ಆ ಒಂದು ದಾಸತ್ವ ஆண்டவர் சொல்லி கொடுக்கார், நீ 2 மைல் தூரம் போப்பா பரவாயில்ல. ನೀನು 2 ಮೈಲ್ ದೂರ ಹೋಗಪ್ಪ ಪರವಾಗಿಲ್ಲ. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? 1 மைல் தூரம் இல்ல, 1 ಮೈಲ್ ದೂರ ಅಲ್ಲ. எதுக்கு நான் போனோம்? ಯಾವ್ದಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು? சொல்லுங்க. ಹೋಗಿ ಯಾವ್ದಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಹೇಳಿ. என்ன பண்ணிட்ட நீங்க? ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರಿ ನೀವು? என்ன பெருசா கவனிச்சிட்டீங்க? ಏನನ್ನ ದೊಡ್ಡದಾಗ ಗಮನಿಸಿದ್ರಿ? பெத்தீங்க வளர்த்துங்க, ಹೆತ್ತಿದ್ರಿ ಬೆಳೆಸಿದ್ರಿ. பெத்தீங்க வளர்த்து தான் ஆகணும். ಹೆತ್ತಿದ್ರೆ ಬೆಳೆಸಲೇಬೇಕು. படிக்கிறதுக்கு அனுப்புனீங்க, ஃபீஸை கட்டி தான் ஆகணும். ಓದಲಿಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ರಿ, ಫೀಸ್ ಕಟ್ಟಲೇಬೇಕು. இப்படிதான் பேசிக்கிட்டு திரியுறாங்க. ಹೀಗೆ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಸುತ್ತಾಡ್ತಾರೆ. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்குறது 1 மைல் தூரம் போ பரவாயில்ல, சும்மா தான் அடிமைத்தனமா வேலை வாங்குறான், பரவாயில்ல நீ 2 மைல் தூரம் போ. ಅವ್ನು ಸುಮ್ಮನೆ ದಾಸವಾಗಿ ನಿಮ್ಗೆ ಕೆಲಸ ತಗೊಳ್ತಾ ಇದ್ರೆ 1 ಮೈಲ್ ದೂರ ಹೋಗು ಅಂತೇಳಿ கீழ்ப்படிய மாட்டான் பெருமை உள்ளவன். ಅಧೀನರಾಗುದಿಲ್ಲ. ஆனா தாழ்மை உள்ளவன் பரவாயில்ல 2 மைல் தூரம் போவான். ಅದೇ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನು ತುಂಬಾ ದೂರ ಹೋಗ್ತಾನೆ. போன பிறகு அவன் யோசிப்பான், ಹೋದ್ಮೇಲೆ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ, நான் ஏற்கனவே சுமையை தான் சுமக்க வைக்கிறேன், ಫಸ್ಟೇ ನಾನು ಒಂದು ಭಾರವನ್ನು ಹೊತ್ತು 2 ಮೈಲ್ ದೂರ போறானே, ಅರೆ 2 ಮೈಲ್ ದೂರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, எங்க இருந்து பா நீ வர, யாருப்பா நீ, ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ ನೀನು, ಯಾರಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ. இவ்வளவு தாழ்மையா இருக்கிறியப்பா, ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆಯಾಗಿದೆಯಲ್ಲ. அடிமையில நான் இப்படி தாழ்மையை பார்த்ததில்லையே. ದಾಸರಲ್ಲಿ ಇಂತ ಒಂದು ತಾಳ್ಮೆ ನಾನು ನೋಡಿರಲ್ಲ. அப்ப அந்த அடிமை சொல்லுவாங்க, ಅವಾಗ ಆ ದಾಸನು ಹೇಳ್ತಾನೆ, ஏசப்பா கத்து கொடுத்தாரு, ನನ್ನ ಯೇಸು ಪ್ರಭು ஹalleluya. ஆண்டவர் கொண்டு வருவார் மேல. தேவரு கர்ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. என்ன பண்ற வசனம் என்ன சொல்லுகிறது? வாக்கியம் என்ன ಹೇಳುತ್ತೆ? ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ತಕ್ಕ ಸಮಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಿಸುವ ಪ್ರಕಾರ ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ನೀವು ಅಡಗಿ ಇರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும், நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், குதிக்க ஆரம்பிச்சிடுறோம். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತಾಗ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, ಎಲ್ಲರೂ ನಾವು எனக்கு பாட தெரியுது, ನಾವು ಜಂಪ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, எனக்கு பாட தெரியுது, ಹಾಡಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ஆராதிக்க தெரியுது, ಆರಾಧನೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, மியூசிக் தெரியுது, ಮ್ಯೂಸಿಕ್ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, பிரசங்கம் தெரியுது, ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, லொசுக்கெல்லாம் தெரியுது, ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ, ஆட ஆரம்பிச்சிடுறோம். ನಾವು ಹಾಡಲಿಕ್ಕೆ சொல்லுவாங்க நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லி. ತುಂಬಿದ ಕೊಡ ತುಳುಕಲ್ಲ ಅಂತೇಳಿ. சூப்பரா சிஸ்டர், சூப்பர், செம்ம டைமிங். என்ன குடம் தழும்பாது? ತುಂಬಿದ ಕೊಡ ತುಳುಕಲ್ಲ. நிறை குடம் தழும்பாதுங்க. ತುಂಬಿದ ಕೊಡ ತುಳುಕಲ್ಲ. நிறைய இருந்தது ஒரு குடத்துலன்னு சொன்னா தழும்பாது. பாதி குடம் இருக்கு பாருங்க, கால் பாகம். நடக்கும் போதெல்லாம் அது காடை இடுப்புல வச்சுக்கிட்டு நடக்கும் போதெல்லாம் தடுக்குன்னு போகும். ಆ ಫುಲ್ ತುಂಬಿದ ಕೊಡ ತುಳುಕಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಇರೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಅದು ತುಂಬಾ நம்ம மேலே அது அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம மேலே அடிச்சுக்கும் தண்ணி ಬೀಳ್ತಾ ಇರುತ್ತೆ ಆ ನೀರು. நான் அது அந்த மாதிரிலாம் குடத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಆ ಬಿಂದಿಗೆಲ್ಲ தலை மேல ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு தான் எடுத்து போனா, அது பாதி இருக்கிறதுனால அது இப்படி இருக்கும் அப்படிக்கும் ஆடிக்கிட்ட தண்ணி நம்ம மேலே ஊற்றிக்கும். ಅರ್ಧ ಇರೋದ್ರಿಂದ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಆಡಿ ನಮ್ಮ ಮೇಲೆ அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாயிடும். ಅದು ಇರೋದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. அப்படிதான் உலகத்திலயும் நடக்கும், ಹಾಗೆ ಪ್ರಪಂಚದಲ್ಲೂ ನಡೆಯುತ್ತೆ. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி, ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಿಸುವ ಪ್ರಕಾರ. நீங்க என்ன சொல்லி கொடுக்கறது, நான் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நானே போறேன், ನೀವೇನು ಹೇಳ್ಕೊಡೋದು, ನಾನೇ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ, ನಾನೇ ನೋಡ್ತೀನಿ, நானே வளர்ந்துக்கிறேன், ನಾನೇ ಬೆಳಿತೀನಿ, நானே கத்துக்கிறேன், ನಾನೇ ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀನಿ. உங்ககிட்ட நான் என்னது கத்துக்கணும்? ನಿನ್ನ ಬಳಿ ನಾನು ಯಾಕೆ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ? திடீர்னு மேல வந்துடணும், ಸಡನ್ ಆಗಿ ಮೇಲೆ திடீர்னு ஃபேமஸ் ஆயிடணும், திடீர்னு பாஸ்டர் ஆயிடணும், திடೀರ್ನು ಫಾಸ್ಟ್ ಆಗಬೇಕು. யாருக்கு கீழேயும் அடங்கி நிக்கிறதே கிடையாது. ಯಾರ ಬಳಿ ನಾವು ತಗ್ಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. கொஞ்ச நாள்ல ஃபேமஸ் ஆயிடணும், ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ಫೇಮಸ್ ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು. அதை பண்ணு, இதை பண்ணு, அதை கூப்பிடு, இதை கூப்பிடு, அவங்கள கூப்பிடு, வா 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 வா, ಅದು ಮಾಡು, ಇದು ಮಾಡು, ಅದು ಮಾಡು, ಇದು நான் ಮಾಡು. ஃபேமஸ் ஆகணும், வேற வழி இல்ல, ನಾನು ಫೇಮಸ್ ಆಗ್ಲೇಬೇಕು, ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறை குடம் தழும்பாதுங்க. ತುಂಬಿದ ಕೊಡ ತೊಳಕಲ್ಲ. ಪಕ್ಕದಲ್ಲಿ பெருமை உள்ளவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವನು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚುಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, கீழ்ப்படிய மாட்டாங்க. ಅಧೀನರಾಗುವುದಿಲ್ಲ. இன்னொரு ஆபத்தான விஷயம் சொல்றேன், பெருமை உள்ளவனுக்கு அடையாளம் ಇನ್ನೊಂದು முரட்டாட்டம். ವಿಷಯ ಹೇಳ್ತೇನೆ. முரட்டாட்டம் உள்ளவர்களா இருப்பாங்க பெருமை உள்ளவர்கள். ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವರು ಹಠಾಸ ಮಾಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவாங்க. ತಿಂದಿದ ಮನೆಗೆ ಎರಡು வளர்த்த கடா மாறல பாயின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது வரலையா? கடானா இது மாடு வச்சுக்கோங்க. ಬೆಳೆಸಿದ ಹಸು மாறலே பாயம் ಎದೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯುತ್ತಂತೆ. ஆமா, போன ஒரு வாரம் வைரல் ஆயிடுச்சு ஒரு வீடியோ, வைரல்லாம் ஏறிது அந்த வீடியோ ಒಂದು ವಿಡಿಯೋ ವೈರಲ್ ಆಯ್ತು. வளர்த்த கடா மாறல பாயுது. ಬೆಳೆಸಿದ ಒಂದು ಕರು பால் ஊத்தி வளர்த்தேன், ಹಾಲು அது விஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ಅದು ವಿಷವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, அது விஷமா கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. ಒಂದು ಚೇಳು ಹಾಗೆ ಅದು ವಿಷವಾಗಿ. ஒரு அப்பா, வயசான அப்பா உட்காந்துட்டு இருக்காரு, என்ன தப்பு பண்ணாரோ தெரியல. ಒಂದು ವಯಸ್ಸಾದ ತಂದೆ சொத்துக்காக. சொத்து முக்கியமாப்பா. அப்பா உன்னை என்ன கற்பனையோட வளர்த்துருப்பாரு அவரு. ಆ ತಂದೆ ಎಷ್ಟು ಒಂದು ಯೋಚನೆಯಿಂದ அது ಬೆಳೆಸಿದ್ದಾರೆ. அடிக்கிறது பார்த்துட்டு முழுசா என்னால பார்க்க முடியாம தள்ளி விட்டுட்டேன். ಆ ವಿಡಿಯೋ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಯ್ತು. எவ்வளவு வேதனை பாருங்க. அடிக்கலங்க, குத்துறாங்க. அவன் வந்து அவங்க மகன் முகத்திலே, அப்பா பெத்த அப்பா முகத்துல குத்திக்கிட்டு இருக்கிறான். ಒಂದು ಫುಲ್ ಬಾಕ್ಸಿಂಗ್ ತರ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾನೆ. அப்படி அவர் அடிபட்டு ஒரு ரியாக்ஷன் இல்ல, அவரால் எதையுமே செய்ய முடியல. ಒಂದು ರಿಯಾಕ್ಷನ್ ಇಲ್ಲ. ಆ ತಂದೆ அப்படியே அந்த உட்கார்ந்து அந்த சேர்ல அப்படியே விழுந்துட்டாரு. ಆ ಚೇರಲ್ಲಿ ಕೂತಿದ್ದ ಹಾಗೆ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರು. பாத்தீங்களா எவ்வளவு முரட்டாட்டம், ಎಷ್ಟೊಂದು ಹಠಹಾಸ. பெருமை, கீழ்ப்படியில, அப்பாவுக்கு கீழ்ப்படியில, ಅಧೀನತನ ಇಲ್ಲ, முரட்டாட்டம். வளர்த்தவனே அடிக்குது, ಬೆಳೆಸಿದವರನ್ನೇ ಹೊಡೆಯುತ್ತದೆ, பார்த்தவனே அடிக்குது. ಅವನು ನೋಡಿದವರನ್ನೇ ಹೊಡಿತಾರೆ. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது, ನಾನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದಬೇಕಾದ್ರೆ அவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ಹೆಸರೆಲ್ಲ ನನಗೆ ஞாபಕ ಇಲ್ಲ. எவ்வளோ டீச்சருங்க இருந்தாங்க, நல்ல டீச்சருங்க எங்களுக்கு இருந்தாங்க. ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಟೀಚರ್ಗಳು ನಮಗಿದ್ರು, நல்ல சாருங்க இருந்தாங்க, ಒಳ್ಳೆ ಸಾರ್, நல்ல பாஸ்டருங்க இருந்தாங்க, ಒಳ್ಳೆ ಪಾಸ್ಟರ್ಗಳು, நல்ல பிரின்சிபலுங்க இருந்தாங்க, ಒಳ್ಳೆ கத்து ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ கொடுத்தாங்க. ತುಂಬಾ ಹೇಳ್ಕೊಟ್ರು. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ಒಬ್ಬ ಏನ್ ಮಾಡ್ದ, அவ்வளோ தியாகம் பண்ணி அவ்வளோ நின்று, பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க, ஆனா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ அழகா எங்களோட கூட இருந்தாங்க. அவங்க ಹಿಂದೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದ್ರ ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ಎಲ್ಲ எங்களை அவ்வளோ உற்சாகம் பண்ணாங்க. ಅಷ್ಟೊಂದು ನಮಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸ್ತಾ ಇದ್ರು. எங்களை எப்படியாவது உருவாக்கிடணும், வேதத்தை கற்றுக் கொடுத்துடணும்னு சொல்லி நின்னாங்க. ನಮ್ಮನ್ನ ಹೇಗ ರೂಪಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ನಮಗೆ. ஒருத்தன் என்ன பண்ணா, ಒಬ್ಬ ಏನ್ ಮಾಡ್ದ, ஒரு பாஸ்டர் வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ಬಾರೋ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಮಾತಾಡಕ್ಕೆ, நீ யாருடா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ನೀನ್ ಯಾರೋ ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳ, அடிக்கிற லெவலுக்கு அடிக்கவே போயிட்டான். ಹೊಡೆಯುವ ಒಂದು ಲೆವೆಲ್ಗೆ ಹೋಗಿ ಆಯ್ತು. முரட்டாட்டத்தின் ஆவி, ಒಂದು ಹಠಹಾಸದ ಒಂದು ஸ்பிரிட் ஆஃப் ரிபெல்லியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ರೆಬೆಲಿಯಸ್ ಸ್ಪಿರಿಟ್. இது ரொம்ப டேஞ்சருங்க. பெருமை இதெல்லாம் கொண்டு வந்துரும். ಇದು ತುಂಬಾ ಡೇಂಜರ್, ತುಂಬಾ அடங்காம அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிரும். வளர்த்தவங்களே ಅಧೀನರಾಗದೆ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ கேள்வி கேட்டு நாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். ಪ್ರಶ್ನೆಗಳು ಮಾಡಿ ನಾಶ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. சைலண்டா வந்துடணும், ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು, சாந்தமா இருந்துடணும், ಶಾಂತವಾಗಿರಬೇಕು. நேரம் குறைவா இருக்கு. அடுத்தது pride, அவர்களை நாம் பின்பற்றக்கூடாது. ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರು யாரை பின்பற்றக்கூடாது? ಯಾರನ್ನು? நல்ல முன்மாதிரிகளை பாருங்க. ಒಳ್ಳೆಯ ಉದಾಹರಣೆಗಳನ್ನು, இந்த மாதிரி பெருமையுள்ளவர்கள் யாரா இருக்கட்டும் அவங்கள பின்பற்றாதீங்க. ಈ ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರನ್ನು ನೋಡಿ ಹಿಂಬಾಲಿಸಬೇಡಿ. அவங்கள நானும் நீனும் பின்பற்றணும்னு சொன்னா, ಅವರನ್ನು ನಾವು ನೀವು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ அப்படியே நம்ம வாழ்க்கை நாசமாயிடும். ನಮ್ಮ ಜೀವಿತವು ನಾಶವಾಗಿ. நீங்க நாம் எல்லாரும் ஒரு உன்னத பணிக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸೇವೆಗೆ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. யூடியூப்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒருத்தரை. ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ நிறைய யூடியூபர்ஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ತುಂಬಾ ಜನ ಯೂಟ್ಯೂಬರ್ನ ನಾನು அட்வென்ச்சரஸ் யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ಅಡ್ವೆಂಚರ್ಸ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ, அரசியல் பேசுகிற யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ಆರ್ಟಿಕಲ್ಸ್ ನಾನು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. மியூசிஷியன்ஸ் உடைய சப்ஸ்கிரைப் அத காரியங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். மியூசிஷியன்ஸ் ಎಲ್ಲ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ஆனா சில சமயத்துல என்ன ஆயிடு தெரியுமா, ಸ್ವಲ್ಪ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ, நம்மை அறியாமலேயே அந்த சப்ஸ்கிரைப் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க, அதை பார்க்க நம்ம அறியாமலே என்ன ஆயிடு தெரியுமா, ಅದು ನೋಡ್ತಾ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ நாம் ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ, தவறான வழியில் நடத்தப்படுவோம். ನಾವು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. கவனமா இருக்கணும், யாரை பின்பற்றுகிறோம். ಗಮನವಾಗಿರಬೇಕು, ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ. ஒரு கிறிஸ்தவ யூடியூபர், ಒಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಯೂಟ್ಯೂಬರ್ திடீர்னு யூடியூப் ஆண்டவரை குறித்து பேச ஏற்கனவே அவருடைய உபதேசம் வேற மாதிரி, ಫಸ್ಟೇ ಅವರ ಉಪದೇಶ ಬೇರೆ ರೀತಿ, அவர் அந்த யூடியூப்ல பேச எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அவங்க கூட இருந்தாங்க, ಎಷ್ಟೋ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇದ್ದರು. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் அவங்கள பின்பற்றுறாங்கன்னு நான் சொல்ல வரல, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದವರೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾರೆ. ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கவனம் இல்லைன்னா. ಅದೇ ಅವ್ರ ಮೇಲೆ ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸ್ ಆಗೋದಕ್ಕೆ திடீர்னு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு நான் இனிமேல் யூடியூபே போட மாட்டேன், வீடியோவே போட மாட்டேன், நான் இனிமேல் செக்குலரை நான் போட போறேன்னு சொல்லி போட்டாரு.
ಎಲ್ಲ ಡಿಲೀಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಸೆಕ್ಯುಲರ್ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ கிறிஸ்தவர் ಒಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ திரும்பவும் அதையும் வேண்டாம்னு சொல்லி delete பண்ணிட்டு திரும்பவும் கிறிஸ்துவ காரியங்களே வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. ಅದನ್ನು ಡಿಲೀಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ அப்புறம் என்ன போட ஆரம்பிக்கிறாரா? பைபிள்ல சில விஷயங்கள் தப்பா இருக்குதாம். ಬೈಬಲಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ತಪ್ಪಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ இவங்களெல்லாம் பின்பற்றி கிடந்தா என்ன நடக்கும்? ಇವನ್ನೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ? வெரி டேஞ்சரஸ் விஷயம். ತುಂಬಾ ಅಪಾಯವಾದ ವಿಷಯ. கவனிக்கிறீங்களா? இங்க தான் இருக்கீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? சோ ப்ரைட் உள்ளவங்களை நாம பின்பற்றக்கூடாது. ಹೆಮ್ಮೆ உள்ளವರು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬಾರದು. இரண்டாவது பி என்னன்னா prejudice பாரபட்சம் அல்லது பட்சாபாதம் அல்லது பேதபாவம் பார்க்கிறவர்கள். ಪಕ್ಷಪಾತ ಇಲ್ಲ ಭೇದ ಭಾವವನ್ನು அவங்களெல்லாம் பின்பற்றிடாதீங்க சிஸ்டர் பிரதர். ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸಬೇಡಿ ಬ್ರದರ್ சிஸ்டர் பிரதர். பாரபட்சம் பார்க்கறவங்கள பின்பற்றாதீங்க, அப்புறம் நீங்களும் அதை ஒட்டிக்கிட்டு வந்துரும். ಪಕ್ಷಪಾತವನ್ನು ನೋಡಿ அந்த பாவனை உங்களுக்கும் வந்துரும். ಆ ಭಾವನೆಗಳು ನಿಮಗೂ ಬಂದಿರುತ್ತೆ. அந்த உடை நடை பாவனை எல்லாம் உங்களுக்கும் ஒட்டிக்கும். ಆ ಉಡುಪು ನಡತೆಗಳು ಆ ಭಾವನೆಗಳೆಲ್ಲ ನಿಮಗೂ ಅಂಟಿಕೊಳ್ಳುತ್ತೆ. சும்மாங்கன்னு சொல்லிக்குவீங்க. ಸುಮ್ನೆ ಅಂತ ಹೇಳಿ பின்பற்றிக்கிட்டு இருந்தீங்க. ಸುಮ್ನೆ ಅಂತ ಹೇಳಿ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்க சொந்த குடும்பத்துல நீங்க பாரபட்சம் பார்க்க ஆரம்பிச்சீங்க. ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಪಕ್ಷಪಾತ ನೋಡಿ, உங்க சொந்த சபையிலே பாரபட்சம் பார்க்க ஆரம்பிச்சீங்க. ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಪಕ್ಷಪಾತ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿ. பாரபட்சம் பார்த்துட்டோம், முடிஞ்சிடுச்சு கதை. ಪಕ್ಷಪಾತ ನೋಡಿದ್ರೆ பாரபட்சம்னா என்ன? பக்ஷபாத ಅಂದ್ರೆ எந்த ஒரு நியாயமற்ற உணர்வு வலுவான காரணம் இல்லைன்னு சொன்னாலும், ಯಾವ ಒಂದು ನ್ಯಾಯವಾದ ಕಾರಣವಿಲ್ಲದಿದ್ದರೂ அந்த யாரையோ எதையாவது தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான்டா, ಅವ್ರನ್ನ ಸೈಡ್ ಮಾಡಿ ಇಡ್ತಾರೆ. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவர் ಹಿಂಗೆ ಇರ್ತಾರೆ, இவங்க இப்படிதான் கிடப்பாங்க, இவர் ಹಿಂಗೆ ಇರ್ತಾರೆ. இவங்க ஜாதியை வச்சு பிரிச்சிருவாங்க, இவர் ಜಾತಿ ಇಟ್ಟು மதத்தை வச்சு பிரிச்சிருவாங்க, இவர் ಮತವನ್ನು ಇಟ್ಟು மொழியை வச்சு பிரிச்சிருவாங்க, ಭಾಷೆಯನ್ನು ಇಟ್ಟು ಬೇರ್ಪಡಿಸ್ತಾರೆ, கலரை வச்சு பிரிச்சிருவாங்க, ಕಲರ್ಗಳನ್ನು ಇಟ್ಟು ಬೇರ್ಪಡಿಸ್ತಾರೆ, பணத்தை வச்சு பிரிச்சிருவாங்க, ಹಣವನ್ನು ಇಟ್ಟು ಬೇರ್ಪಡಿಸ್ತಾರೆ, அந்தஸ்தை வச்சு பிரிச்சிருவாங்க. ಅಂತಸ್ತನ್ನು ಇಟ್ಟು ಬೇರ್ಪಡಿಸ್ತಾರೆ. இதேதாங்க, ಇದೇನೆ பாரபட்சம் பார்த்துட்டே இருப்பாங்க. ಪಕ್ಷಪಾತ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? பாரபட்சம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ಪಕ್ಷಪಾತ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯ ದೇವರು? பாட்டு பாடணும், ನಾವು ಒಂದು ಹಾಡು ಹಾಡಿದ್ವಿ, மாறாதவர். அங்க படிங்க, ಬದಲಾಗದವನು, Jesus Christ the same yesterday and today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಆತನು ನಿನ್ನೆನೂ ಇವತ್ತು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದವನು. என்னை எப்படி ஆதியில் நேசித்தாரோ, ಆತನು ಹೇಗೆ ಆದಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ஒரு துளியும் அவர் மாறாமல் இன்றைக்கும் அப்படியே நேசிக்கிறார். ಒಂಚೂರುನು ಕಡಿಮೆ ಆಗದೆ ಈ ದಿನವರೆಗೂ ಆತನು நான் அவரை மறுதலித்தவன், ಅದನ್ನು ಆತನು அவரை விட்டு போனவன், ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದವನು, பின்வாங்கினவன், ಅದನ್ನು ನಾನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಿಟ್ಟವನು, அவர் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்தவன், ಆತನಿಗೆ ದುಃಖಪಡಿಸುವ இச்சைகளில் உழன்றவன், ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ ಕೆಲಸದಲ್ಲಿ என் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தது, ನನ್ನ ಪಾಪವು ಕೆಂಪಾದ ಒಂದು, ஆனாலும் அவைகள் எல்லாம் மன்னித்தவர். ಆದರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಣ್ಣಿಸಿದವನು, மன்னித்து விட்டு ಮನ್ನಿಸಿ ಬಿಟ್ಟು அதே அன்போடு என்னை இப்போதும் பார்க்கிறவர், ಅದೇ ಪ್ರೀತಿನಲ್ಲಿ ಇವತ್ತು மாறாதவர். கரங்களை தட்ட மாட்டீங்களா? மாறாதவர் அவர். அவர் அன்பில் மாறாதவர், கருணையில் மாறாதவர், காருண்யத்தில் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர். நாம் மாறி போனோம், நாம் மறுதலித்தோம், நாம் மறந்து போனோம், ನಾವು ಅದನ್ನು ಮರೆತು ಹೋದ್ವಿ, ಅದನ್ನು ನಾವು ನಿರಾಕರಿಸಿದ್ವಿ. பாரபட்சம் பார்க்கல. ಆತನು ಪಕ್ಷಪಾತ. நீ பாவம் செஞ்சிட்டியா? நீ அங்கே இருக்கிறது தான் லாயக்கு. ನೀನು ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ನೀನು ಅಲ್ಲೇ ಇರು, ಅದೇ ನಿನಗೆ ಲಾಯಕ್ ಅಂತ. நீ பாவம் அக்கிரமம் செஞ்சிட்டியா? நீ அங்கே இருக்கிறது தான் லாயக்கு. ನೀನು ಅಕ್ರಮ ಮಾಡಿದ, ನೀನು ಅಲ್ಲೇ ಇರು, ನೀನು நீ மேல வராத, ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರಬೇಡ அப்படின்னு சொல்லல. ಆ ರೀತಿ ಹೇಳಲ್ಲ. மன்னித்து என்னை மறந்து கொண்டு என்னை மறைத்து ஆண்டவர் தூக்கிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறார். ಆತ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. அந்த ஆடு பாருங்க, தப்பி போன ஆடு, ಆ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದ ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ನೋಡಿ, தப்பி போன ஆட ಆ ಕುರಿಮರಿಯನ್ನು ನೋಡಿ கையோட வச்சுக்கிட்டே ಆ இருக்காரு. ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. எங்க வச்சிட்டு இருக்காரு? ಆ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು கைகிட்டே வச்சுக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் போயிடக்கூடாது, ಮತ್ತೆ ಹೋಗಬಾರದು, திரும்பவும் தப்பிடக்கூடாது, ಮತ್ತೆ ಅದು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. அந்த அன்பு மாறிடுச்சா? ಆ ಪ್ರೀತಿ ಬದಲಾಯಿತು. போ, நீ நாசமா போ, நீ என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி துரத்துறல. ನೀನು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋದ, ನೀನು ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಹೇಳಿದ್ರ. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க, சில ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? ಆದ್ರೆ ಇವತ್ತಿರುವಂತ ಸ್ವಲ್ಪ ದೇವ ಸೇವಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನೋಟ್ ದಿಸ್ ಪಾಯಿಂಟ್ ಯುವರ್ ಆನರ್. எல்லாரையும் பேசல, ಎಲ್ಲಾರನ್ನ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. சில ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? ಕೆಲವರು ದೇವ ಸೇವಕರನ್ನ ಮಾಡ್ತಾರೆ, பாரபட்சம் அப்படி அப்பட்டமா பார்க்கறாங்க. ಪಕ್ಷಪಾತ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ರೀತಿ? வேதம் சொல்கிறது எபேசியர் 6:9, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சாபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். பட்சாபாதம் இல்லை என்பதை அறிந்து. தேவன் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, டைம் இல்லை. இப்போ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ ಅವರು.
நாம் வணங்குகிற தேவன் பட்சாபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುವ நாமும் ದೇವರಲ್ಲ. அப்படியே பார்க்கணும். ನಾವು ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು. பட்சாபாதம் பார்க்க கூடாது. ಪಕ್ಷಪಾತ ಮಾಡಬಾರದು. ஒரு மொழி பார்த்து பழக கூடாது. ಒಬ್ಬರ ಭಾಷೆ ನೋಡಿ இங்கிலீஷ் தெரியலையா? இங்கிலீஷ் தெரியலையா? ಇಂಗ್ಲಿಷ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ஏன்னா எப்படி இருக்க? ಯಾಕೆ ಹಿಂಗಿದ್ಯಾ? நிறைய பேர் அப்படிதான். ತುಂಬಾ ಜನ ஒரு ಹಾಗೆ மொழி ಒಂದು ಭಾಷೆ ஆனா அதுக்கு நம்மள வேற மாதிரி பார்ப்பான். ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ರೀತಿ ನೋಡ್ತಾರೆ, கேவலமா பார்ப்பான். ಒಂಥರ ಕೇವಲವಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. அப்படி இல்ல. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஜாதி பார்த்து பழகுறது, ಆ ಜಾತಿಯನ್ನು பணம் பார்த்து பழகுறது, ಮಾತಾಡೋದು, படிப்பு பார்த்து ಅವರ பழகுறது, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ನೋಡಿ உடை பார்த்து பழகுது, ಅವರ ಒಂದು ಉಡುಪನ್ನು ನೋಡಿ ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತಾಡೋದು, உயர்ந்த நிலையை பார்த்து அந்தஸ்தை பார்த்து ಅವರ பழகுவது, ಅಂತಸ್ತನ್ನು ನೋಡಿ ಅವರ தாளந்துகளை பார்த்து பழகுவது. ஒருத்தன் தாளந்தே இல்லாம இருப்பான், அவனை விட்டுடுவான். ஆனா தாளந்து இருக்க கூடயே ನೋಡಿ ஒட்டிட்டு ಅವ್ರನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು. சபையில இன்னைக்கு எப்படி நடக்கு? என்ன நடக்கு? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತದೆ? பணம் இருக்கிறவங்களா ಹಣ ಇರೋರ್ನ போய் வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க. ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ಬಿದ್ದು ಬಿದ್ದು ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒருத்தன் கொஞ்சம் கசங்கின சத்தையோட ஒருத்தர் வருவார் சர்ச்சுக்கு. ತುಂಬಾ ಒಂದು ಒಂದು ಕೊಳೆ ಬಟ್ಟೆ அங்க ಹಾಕಿ ಬಂದಿರ್ತಾರೆ. அங்க உட்காருங்க, அங்கே உட்காருங்க. ಅಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. என்னங்க இதெல்லாம்? ಏನಿದಲ್ಲ? காலை ஒடிச்சிருவாரு கடவுள். ದೇವರು ಕಾಲನ್ನು நீ ಮುರಿತಾರೆ. ஊழியக்காரனா இருந்தாலும் கடவுள் அதுக்கான தண்டனை கொடுத்துருவாரு. ನೀ ದೇವ ಸೇವಕರಾಗಿರ್ಬೋದು, ದೇವರು ಅದಕ್ಕೆ ದಂಡನೆ ಕೊಡ್ತಾರೆ. சில நாட்டுல சில ஊருங்கள்லாம் ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, ಸ್ವಲ್ಪ ಊರಲ್ಲೆಲ್ಲ ಜಾತಿಗೆ ಒಂದು ಚರ್ಚ್ ಇರುತ್ತೆ. அப்படிப்பட்ட சபை அவசியமா? ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಭೆ ಬೇಕಾ? பாரபட்சம் பார்க்கிற சபை அவசியமா? ಪಕ್ಷಪಾತ ನೋಡುವ அல்லது அந்த சபையில தேவன் அசைவாடுவாரா? ಇಲ್ಲ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇರ್ತಾರ? ஆனா இருக்கிறாருன்னு சொல்லி நம்பிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ಅರೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ ನಂಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಕೆಲಸ ನೀವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. சபையில பாஸ்டருங்க, இந்த ஏரியா ஆளை நான் மேடை ஏற்ற மாட்டேன், ಈ ಏರಿಯಾ ಜನರ ನಾನು இந்த மொழி பேசுறவங்கள நான் மேடை ஏற்ற மாட்டேன், ಈ ಭಾಷೆ ಮಾತ್ರ ನಾವು ಮೇಲೆ ಕತ್ತಿಸುವುದಿಲ್ಲ. பாரபட்சம். ಅಲ್ಲಿ ಪಕ್ಷಪಾತ. படிச்சவங்களா வேண்டாம், படிக்காதவங்களா வேண்டாம், ಓದದೇ ಇರೋರೆಲ್ಲ ಬೇಡ, இது இருந்தாதான் அது இருந்தாதான். ಇದಿದ್ರೇನೆ ಅದಿದ್ರೇನೆ. தாழ்மையை பாருங்க, அர்ப்பணிப்பை பாருங்க, ತಾಳ್ಮೆಯನ್ನು ನೋಡಿ ಅವರು ಆತನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದನ್ನು ನೋಡಿರಿ. வேத பாவம் பார்க்க கூடாது, ಪಕ್ಷಪಾತವನ್ನು ನೋಡಬಾರದು. யாரையும் வேறு யாரையும் முன்னால கொண்டு வர மாட்டாங்க, மேலே கொண்டு வர மாட்டாங்க. இப்ப இருக்கிற சில பாஸ்டருங்க ಯಾರನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. ಇವಾಗಿರುವಂತ தனக்கு சாதகமா இருக்கிறாங்க பாருங்க, ಅವರಿಗೆ ತಗ್ದಂಗೆ ಇರ್ತಾರೆ ನೋಡಿ. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லிட்டா, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ தனக்கு ஜொயின் சக்குன்னு போடுறாங்க பாருங்க, ಅವ್ರು ಹೇಳಿದಕ್ಕೆಲ್ಲ ಒಪ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ. அவங்கள மேலே கொண்டு வருவாங்க. ಅವ್ರನ್ನ ಮೇಲೆ ಕರೆದು ಹೋಗ್ತಾರೆ. அவங்க சொல்லுவாங்க, என்ன உங்க நீங்க மாதிரி உங்கள மாதிரி யாரும் இல்லை பாஸ்டர், ನಿಮ್ಮ ರೀತಿ ಯಾರು ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, அவங்கள மேலே கொண்டு வருவாங்க. ಅವ್ರನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஒருத்தர் கண்டிப்பா இருப்பான் பாருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பான் பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಫೀಸರ್ ಆಗಿರ್ತಾರೆ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ಬೇಡ ಬೇಡ ಬೇಡ, அவன் உண்மையா இருப்பான், ಅರೆ ಅವನು அது தெரியாது வெளியே. ನಿಜವಾಗಿರ್ತಾನೆ. பாரபட்சம், ಪಕ್ಷಪಾತ. தான் பிள்ளை மட்டும் தான் மேலே, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ, தான் மக மருமக சொந்தக்காரங்க எல்லாம் மேலே இருப்பாங்க. ಅವರ ಸ್ವಂತದವರು, ಮಗ, ಅವರ ಸೊಸೆ ಎಲ್ಲ ಮೇಲೆ. ஒரு சிலர் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறான், ಸ್ವಲ್ಪ ಜನ ವಿಡಿಯೋಸ್, அந்த வீடியோஸ்ல எல்லாம் வெறும் அவங்க குடும்பம் மாத்திரம் தான் இருக்கும். ಬರೀ ಆ ஏன் ಕುಟುಂಬ சபை விசுவாசிகளை கூப்பிடுறதுக்கு என்ன? ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಕರೀತಾರೆ. அதுக்குன்னே ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றேன் நான், ಅದಕ್ಕೆ விசுவாசிகளாலையும் கூட்டின்னு போயிட்டு ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಹಾಡನ್ನು ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க குடும்பம் மாத்திரம் தான் இருக்கும், ಅವ್ರ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ಇರುತ್ತೆ. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿದೆ, உள்ள கொஞ்சம் போய் பாருங்க, ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ. உள்ள பாரபட்சம் இருக்கு, தெரியலையா? ಪಕ್ಷಪಾತ ಇರೋದು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? தெரியலையா? ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? prejudice, அப்படிப்பட்ட நபர்களை நாம் பின்பற்றக்கூடாது. ಪಕ್ಷಪಾತ ನೋಡುವ அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துரும். ಹಾಗೆ அந்த உடை நடை பாவனை எல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்துருச்சுன்னா ಹಾಗೆ ಅವರ ಎಲ್ಲ ಒಂದು ಅಭ್ಯಾಸಗಳನ್ನ அப்புறம் என்ன யாராவது நாளைக்கு பின்பற்றுவான், ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಯಾರಾದ್ರೂ அது அவன்கிட்ட ஒட்டிக்கிட்டு போவோம். ಮತ್ತೆ ಅವನಿಗೆ ಅದು ಅನ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ಮೂರನೇದಾಗಿ இந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை தான். ಈ ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಒಂದು pride, prejudice. மூன்றாவது P, plunderer. ಮೂರನೇ P, ಪ್ಲೆಂಡರ್. plunderer என்று சொன்னா ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கொள்ளைக்காரர்கள், ಲೂಟಿಗಾರರು. கரெக்ட் தானே சிஸ்டர்? அது லூட்டிக்காரர், அது என்னவோ வேற என்ன நினைச்சிட்டு நான் தான் போட்டேன், ஆனால் எனக்கே அது கன்ஃபியூஷனாக இருந்தது. கொள்ளைக்காரர் யாரை சொல்றேன்? வெளியில யாரையும் சொல்ல, ಯಾರನ್ನ ಹೇಳ್ತೇನೆ ಹೊರಗಡೆ. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், ஒரு சில ஊழியர்கள், ಕೆಲವು ದೇವ ಸೇವಕರು, ஒரு சில ஊழியர்கள் ಕೆಲವು ದೇವ ಸೇವಕರು வஞ்சிக்கிறாங்க மக்களை, ಜನರನ್ನ ಯಾಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, சுயநலவாதிகளா இருக்கிறாங்க.
ಅವರು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿ இந்த இப்படிப்பட்ட இந்த பிளண்டர் எல்லாம் இந்த கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் ಈ ಲೂಟಿಗಾರರೆಲ್ಲ மிகப்பெரிய சுயநலவாதிகள், ತುಂಬಾ ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿ, மிகப்பெரிய பண ஆசை ತುಂಬಾ பிடித்தவர்கள், ಹಣದ ಆಸೆ, மிகப்பெரிய பேராசை ತುಂಬಾ பிடித்தவர்கள். ಹೆಸರು ಆಸೆ ಇಡದವರು. அட்டைப்பூச்சி பாத்துக்கிறீங்களா? அட்டைப்பூச்சி அது எவனையாவது பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த ரத்தத்தை உரியிற வரைக்கும் அவனை விடாது. அட்டைப்பூச்சி எனக்கு தெரியல சிஸ்டர், இங்கிலீஷ்ல எனக்கு தெரியல. அட்டைப்பூச்சி நம்ம போட்டு பாரு. நான் ಇಲ್ಲ, ಆ ಒಂದು ಹುಳ ಇದೆ, ಅದು ರಕ್ತವನ್ನು ஒரு ಹೀರುವವರೆಗೂ, பூச்சின்னு சொல்லுங்க அப்படியே. ಒಂದು ಹುಳ ಅದು ರಕ್ತವನ್ನು ಹೀರುವವರೆಗೂ ಮನುಷ್ಯನ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. அந்த ரத்தத்தை கடைசி வரைக்கும் உரியிற வரைக்கும் விடாது. ಆ ಕೊನೆವರೆಗೂ ಆ ರಕ್ತವನ್ನು இனி இருக்கிற சில பாஸ்டர்ங்க என்ன பண்றாங்க? ಈ ರೀತಿ ಸ್ವಲ್ಪ ಕೆಲವು ಸೇವಕರು ಏನ್ கேளுங்க ಮಾಡ್ತಾರೆ? கேளுங்க ಕೇಳಿ என்ன பண்றாங்க? மக்கள் பணத்தை தசமபாகத்தை காணிக்கைய பிடுங்கிறதுக்கு ಮಕ್ಕಳ ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಎಲ್ಲ ತೆಗಿಲಿಕ್ಕೆ அந்த திட்டம் இந்த திட்டம்னு இருக்கிற எல்லா திட்டத்தையும் கத்துக்கிட்டுக்காங்க. ಆ ಯೋಜನೆ ಈ ಯೋಜನೆ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பொடுங்க 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 பொடுங்க, எனக்கு 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 ಹಾಕಿ 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 ನನಗೆ ನನಗೆ ಅಂತ வஞ்சித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ಜನಗಳನ್ನ ಯಾಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு வஞ்சனை நாவி, ಎಷ್ಟೊಂದು ವಂಚನೆ ಒಂದು ಹಾವಿಯಾಗಿದೆ ಅದು. எவ்வளவு அஜெண்டாக்களை பயன்படுத்துறாங்க, ಎಷ್ಟೊಂದು ಅಜೆಂಡಾಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ஃபோன் வருது தெரியுமா? இப்பெல்லாம் ஸ்கேம் பண்றவங்க எல்லாம், ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ அந்த ஸ்கேம் பண்றவங்க எல்லாம் என்னென்ன ஸ்கீம் கொடுக்குறாங்க தெரியுமா? ಸ್ಕ್ಯಾಮ್ ಎಲ್ಲ ಒಂದು ಸ್ಕೀಮ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கு பேங்க்ல ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறோம். நான் வந்து ஓடிபி எல்லாம் கேட்கவே மாட்டேன். ನಾನು ಬಂದು OTP ಎಲ್ಲ யாராவது ஓடிபி கேட்டாங்கன்னா ஓடிபி நம்பர் அனுப்பிடாதீங்க, ಯಾರು OTP ಕೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ இல்லன்னா கொள்ளை அடிச்சிடுவாங்க, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾನು ಲೂಟಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ கேட்டு வந்திருக்கா பேங்க்ல இருந்து? ಬಂದಿದೆ ಆ ತರ ಮೆಸೇಜಸ್. அந்த மாதிரி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? ಅದು ಇವಾಗ ಏನ್ ಬರ್ತಾ ಇದೆ? சில ஊழியக்காரங்கன்னு பேரு தான் ஊழியக்காரங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ಸ್ವಲ್ಪ ದೇವರ ಸೇವಕ ಅಂತ ನಾವು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. எப்படியா இல்ல எதையாவது செஞ்சு எதையாவது பண்ணி அவங்க கிட்ட இருந்து அதை கறந்துடணும்பா, ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ಅವ್ರ ಹತ್ರ ಇಂದ ಅದನ್ನ பணத்தை உறிஞ்சிடணும்பா, கொள்ளை அடிச்சிடணும்பா, ಆ ಹಣವನ್ನೆಲ್ಲ ತಗೋಬಿಡ್ಬೇಕು, ಎಲ್ಲವನ್ನು ಲೂಟಿ ಮಾಡಬೇಕಂತ ஆண்டவர் பாருங்க ஒரு சிலரை எப்படி உயர்த்துறாரு. ಹೆಂಗೆ ದೇವರು ಒಬ್ಬ ஆரம்பத்துல உங்க மோட்டிவ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ಆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ஆரம்பத்துல உங்க மெத்தட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ಆರಂಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೆಥಡ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗೇ ಇತ್ತು, ஆரம்பத்துல உங்க மிஷன் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಉದ್ದೇಶ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ. நடுவுல ஏன்பா கொஞ்சம் காணோம் உங்களை? ಮಿಡಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ நடுவுல எங்க போயிட்டீங்க? ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರಿ? உங்க மிஷன் எங்க போயிடுச்சு? ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ನಿಮ್ಮ உங்க மெத்தட் எங்க போச்சு? ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ನಿಮ್ಮ ಮೆಥಡ್? உலகத்துல சொல்றான், ಜಗತ್ತವರು ಹೇಳ್ತಾರೆ பணக்காரங்கட்ட எல்லாம் கொள்ளை அடிச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கறான், ಶ್ರೀಮಂತರ ಎಲ್ಲ ಲೋಟಿ ಹೊಡೆದು ಬಡವರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ. அது உலகத்தான் பண்றது. ಅದು ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಇರೋರು நீ ಮಾಡ್ತಾರೆ. ஏழைங்கள்ட்ட கொள்ளை அடிச்சு நீயே வச்சுக்கிறியே, ಬಡವರ ಹತ್ರನೇ ನೀನು ಲೂಟಿ ಹೊಡೆದು ನೀನೇ ಇಟ್ಕೊಳ್ತೀಯಲ್ಲ. 1000 ரூபாய் புடுங்கிறது, 1000 ರೂಪಾಯಿ ತಗೊಳ್ಳೋದು, 10 ரூபாய் செலவு பண்ணிடுறது, 10 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಮಾಡೋದು, கணக்கு காமிச்சிடுறது, ಲೆಕ್ಕ ತೋರಿಸ್ಬಿಡೋದು, 100 ரூபாய் செலவு பண்ணி கணக்கு காமிச்சிடுறது, 100 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು மீதி ಉಳಿದಿದ್ದು பிளண்டரர், ಲೂಟಿ ಹೊಡೆಯೋದು, கொள்ளைக்காரர்கள். ಲೂಟಿ ಹೊಡೆಯುವವರ இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. அது ಇವತ್ತು ತುಂಬಾ ಆಯ್ತು. ಅದು என்ன கிமிக்ஸ் எல்லாம் பண்றாங்க தெரியுமா? ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ, அழுது பேசுவாங்க, ಹತ್ತು ಮಾತಾಡ್ತಾರೆ, கஷ்டப்பட்டு பேசுவாங்க, ಕಷ್ಟಪಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾರೆ, சாஃப்ட்டா பேசுவாங்க, ಸಾಫ್ಟ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, சில சமயத்துல கோவப்பட்டு பேசுவாங்க, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕೋಪ ಮಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಕೋಪಗೊಂಡು. அவங்களெல்லாம் நான் பின்பற்றிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா ಅವ್ರನ್ನ ನಾನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ರೆ நாளைக்கு நானும் அப்படிதான் இருப்பேன். ನಾಳೆ ನಾನು ಆ ರೀತಿನೇ நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ಒಳ್ಳೆಯ ಮುನ್ಮಾದರಿಗಳನ್ನು ನೀವು ಹಿಂಬಾಲಿಸಿ ಅಂತ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் குடும்பத்திலேயே ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ யாரை பின்பற்றக்கூடாது அவங்கள பின்பற்றியாச்சு, ಯಾರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬಾರ್ದು ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸಿ ಆಯ್ತು, ஒரு பாட்டுக்காரரை பின்பற்றியாச்சு, ಒಂದು ಹಾಡು ಹಾಡೋರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಆಯ್ತು. ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்க பிள்ளை, அந்த ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ರು, அவ்வளவு அழகான பிள்ளைங்க. ಅಷ್ಟೊಂದು ಸುಂದರವಾದ திடீர்னு யாரோ ஒரு பாட்டுக்காரனை பின்பற்றியாச்சு, ಸಡನ್ ಆಗಿ ಯಾವ್ದೋ ಒಂದು ಹಾಡುಗಾರ அவர் பண்ற கிமிக்ஸ் எல்லாம் இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ಅವ್ರು ಮಾಡೋದಂತ ಎಲ್ಲ ಮಾಡಕ್ಕೆ, அவர் பண்ற மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ಅವ್ರು ಮಾಡೋದಂತೆಲ್ಲವನ್ನು அந்த நடை உடை பாவனை எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு, அவங்க அறியாமலேயே மாற ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ಭಾವನೆಗಳು ಅವರ ನಡತೆಗಳೆಲ್ಲ பாக்குறதெல்லாம் அவங்களே தான், ನೋಡೋದೆಲ್ಲ ಅವ್ರ ರೀತಿನೇ. இன்னைக்கு என்ன ஸ்டைல், ಇವತ್ತು ಏನ್ ಸ್ಟೈಲ್, என்ன பந்தா, ಏನ್ ಬಂದ, கஷ்டம் ஆயிடும்ல. ಕಷ್ಟ ಆಗತ್ತೆ. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வேதனையாகுது. ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ நாளைக்கு இந்த கூட்டத்துல வந்து சேர்ந்துட்டாங்கன்னா எவ்வளவு வேதனைங்க. ನಾಳೆ ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರ್ಬಿಟ್ರೆ ಎಷ್ಟು நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது அவசியம். ನಾವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೀವಿ ಅದು ಅವಶ್ಯವಾಗಿ. நாம் யாரை ஃபாலோ பண்றோம்னு சொல்றது அவசியம். ನಾವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೀವಿ ಅದು பெருமை உள்ளவர்களை ஃபாலோ பண்ணா நம்மளும் அப்படிதான் போய் விழுவோம். ಹೆಮ್ಮೆ உள்ளವರು ನಾವು ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಹಾಗೆ ಹೋಗ್ತೇವೆ. ஒரு சிலரை கர்த்தர் என்ன பண்றாரு, ಏನ್ ಕೆಲವರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து பிரிச்சு எடுத்து ஏய் நான் உன்னை அங்க அனுப்ப விரும்பலப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்காரு. ಸ್ವಲ್ಪ ಜನರನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಬೇರ್ಪಡಿಸಿ ಅವ್ರನ್ನ ಅಲ್ಲಿ ಬಿಡದೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்க இந்த அளவுக்கு மோசம் இருக்கிறாங்க. ಜನಗಳು ಅಷ್ಟೊಂದು ಮೋಸವಾಗಿದ್ದಾರೆ. வசனங்கள்லாம் நிறைய இருக்கு, நீங்க எடுத்துக்கங்க. கொலோசியர் 2:4, 2 பேதுரு 2:3, ரோமர்
16, 18 இதுலெல்லாம் வசனங்கள் இருக்கு, எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்கிறாங்க ಹೇಗೆಲ್ಲ தேவையில்லாத ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி. ಹೇಗೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ದೇವ ಸೇವಕರು ಜನರನ್ನ ವಂಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:19. ಫಿಲಿಪ್ಪರ್ 3:19 ಓದೋಣ. அவர்களுடைய முடிவு அழிவு, ನಾಶನವೇ ಅವರ ಅಂತ್ಯವ್ಯವಸ್ಥೆ, அவர்களுடைய தேவன் வயிறு. ಹೊಟ್ಟೆಯೇ ಅವರ ದೇವರು. இங்கதான் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? யாருடைய இந்த பிளண்டரர் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய கடவுள் யாரா? ಈ ಲೂಟಿಗಾರರ அவங்க வயிறாம். அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆனா போதுமா, ಅವರ ಹೊಟ್ಟೆಯೇ ಅವರ ದೇವರಾಗಿದ್ದಾರಂತೆ. அவங்க ಹೊಟ್ಟೆ தான் அவங்க தேவரு, அவங்க வயிறு தான் அவங்களுக்கு கடவுள், ಅವರ ಹೊಟ್ಟೆಯೇ ಅವರ ದೇವರು. அவங்க குடும்பம் தான் அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆனா போதும், ಅವರು ತಿಂದು ತೃಪ್ತಿ ಆಗಿದ್ದಾರೆ, அவங்க சுத்தனா போதும், ಅವರು ತಿರುಗಾಡಿದ್ರೆ ಸಾಕು, அவங்க பெரிய ஆளானா போதும், ಅವರು ದೊಡ್ಡವರಾದ್ರೆ ಸಾಕು, அவங்க முன்னேறினா போதும். ಅವರು ಉನ್ನತವಾಗಿ ಹೋದರೆ ಸಾಕು. அதுக்கு எவ்வளவு பேர் கொல்ல வேணாலும் அடிக்கலாம் நம்ம. ಅಷ್ಟೇ, ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೆ ಲೂಟಿ ಹೊಡೆಯಬಹುದು. நீங்களும் நானும் யாரை பின்பற்றுகிறோம் என்பது அவசியம். ನೀವು ನಾವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ ಅದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு பேர் பார்த்துருக்கிறோம்? ಇಷ್ಟು ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿರ್ತೇವೆ? எவ்வளவு பேர் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನ ದೇವರು ನಡೆಸಿರ್ತಾರೆ? யார் கொள்ளக்காரு, யார் பெருமைக்காரு, யார் பாரபட்சம் பார்க்கறாரு நமக்கு தெரியாதா கொஞ்சமாவது? ಯಾರು ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರು, ಯಾರು ಪಕ್ಷಪಾತ ಮಾಡೋರು, ಯಾರು ಲೂಟಿ ಹೊಡೆಯೋರು ಗೊತ್ತಾಗಲ್ಲ ನಮಗೆ. இதுக்கு ஒரு பாஸ்டர் வேணுமா? ಇದಕ್ಕೊಂದು ಪಾಸ್ಟರ್ ಬೇಕಾ? நமக்கு ஆவியானவர் இல்லையா? ನಮಗೆ ದೇವರ ಆತ್ಮನೇ ಇಲ್ವಾ? அப்போ அவர்களை நாம் பின்பற்றணுமா? யாரை நாம் பின்பற்றணும்? ನಾವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು? ಅವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾ? ಯಾರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು? பெருமை உள்ளவர்களை நான் பின்பற்றினேன் என்றால், ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ நாம் மோசம் போயிடுவோம். ನಾವು ಮೋಸ ಹೋಗುತ್ತೇವೆ. பாரபட்சம் பார்க்கறவங்களை பின்பற்றினோம்னு சொன்னா, ನಾವು ಪಕ್ಷಪಾತ ನೋಡೋರನ್ನ இந்த ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ, மாதிரி கொள்ளையடிக்கிறவங்களை பின்பற்றினோம்னு சொன்னா, ಲೂಟಿ ಹೊಡೆಯೋರು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ, பண ஆசை பிடிச்சவங்களை பின்பற்றணும்னு சொன்னா, ಹಣದಾಸೆ ಹಿಡಿದವರನ್ನ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ, ஆனால் கர்த்தர் ಆದರೆ ದೇವರನ್ನು நல்ல நபர்களை நமக்கு காண்பிப்பார், ಒಳ್ಳೆಯ ಮಾದರಿಗಳನ್ನು, சரியான போதகரை உங்களுக்கு காண்பிப்பார், ಒಳ್ಳೆಯ ಸೇವಕರನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ, நல்ல நபர்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பார் என்று ಒಳ್ಳೆಯ சொன்னா ಸೇವಕರನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರಿ. எழுந்து நில்லுங்க. ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ஒரு விஷயத்தை நான் கடைசியா நான் சொல்றேன், இதை கவனமா நீங்க கவனிங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೇನೆ, ಗಮನದಿಂದ ಗಮನಿಸಿ. எழுந்து நில்லுங்க. ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. நாம் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ನಾವು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ஒரு உதாரணத்தை நான் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. ஒரு இருட்டு பாதையில நீங்க போறீங்க, ಒಂದು ಕತ್ತಲೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗ್ತೀರಾ. ஒரு இருட்டா இருக்கிற ஒரு குகையில போய்கிட்டு இருக்கிறீங்க. ಒಂದು ಕತ್ತಲೆಯಾದ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ. உங்க கூட நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் முன்னாடி ஒரு விளக்க பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಜೊತೆ ತುಂಬಾ ಜನ ಬರ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಒಬ್ಬರು ಬೆಳಕು ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஒரு பந்தத்தை ஏத்தி போய்கிட்டே இருக்கிறாரு. ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಹತ್ತಿ, உங்க கையிலயும் ஒரு பந்தம் இருக்கு. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಕು ಇರುತ್ತೆ. ஒரு விளக்கு ஒரு விளக்கு இருக்கு. அந்த வெளிச்சத்துல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. ಆ ದೀಪದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ அவங்க ஒரு வெளிச்சத்தை காமிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. ಒಂದು ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா உங்ககிட்டயும் ஒரு விளக்கு இருக்கு. ಅರೆ ನಿಮ್ಮ ಬಳಿನೂ ಒಂದು ಬೆಳಕು. அந்த விளக்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ಆ ದೀಪ ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ಏನು நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ. அவங்கள பார்த்து போனாலும் ಅವರ ನೋಡಿಕೊಂಡು உங்க கையில் இருக்கிற விளக்கு உங்க பாதை உங்ககிட்ட இருக்கிற வழியை காமிச்சிட்டே இருக்கும். ನಿಮ್ಮ ಬಳಿರುವ ದೀಪ ನಿಮ್ಮ ದಾರಿಯನ್ನು எங்க கல் இருக்கு, ಎಲ್ಲಿ ಕಲ್ಲು எங்க முள் இருக்கு, ಎಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಇದೆ, எங்க ஆழம் இருக்கு ಎಲ್ಲಿ ಹಳ್ಳ ಇದೆ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே ಅಂತ இருக்கும். ತೋರಿಸ್ತಾ ಇರುತ್ತೆ. அது காண்பித்து கொண்டே இருக்கும். ತೋರಿಸ್ತಾ ಇರುತ್ತೆ. அது வேற ஒண்ணும் இல்ல, ಅದು ಬೇರೆ ಯಾವುದು உங்க வேதம் தான். ಈ ಸತ್ಯ ವೇದ, உங்க வேதம் தான் அந்த விளக்கு. ಈ ಸತ್ಯ ವೇದವೇ அப்போ ಬೆಳಕು. நீங்க பின்பற்றுகிற நபர்களை பார்த்துக்கிட்டு போங்க. நல்ல நபர்கள், கீழ்ப்படிதலுள்ள நபர்கள், தாழ்மையுள்ள நபர்கள், பாரபட்சம் பார்க்காதவர்கள், பண ஆசை இல்லாதவர்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. நல்லது. ನೀವು ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವರು, ಪಕ್ಷಪಾತ, ಲೂಟಿಗಾರರು ಇಲ್ಲದೆ அதே சமயத்தில் உங்க கையில ஒரு விளக்க கொடுத்திருக்கிறாரு. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದೀಪವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த வார்த்தை வெளிச்சத்தை, அந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ಆ ವಾಕ್ಯವು ದೇವ ಬೆಳಕು ಕೊಡುತ್ತೆ. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். ಅದು ಕಾಲುಗಳಿಗೆ ದೀಪವಾಗಿರುತ್ತೆ. ನಿಮ್ಮ அவங்கள பார்த்துட்டு போங்க. ಅದನ್ನು ನೋಡಿಕೊಂಡು வேதத்தை பார்த்துக்கிட்டு ದೇವರ ವೇದ எங்க பள்ளம் இருக்கு, ಎಲ್ಲಿ ಹಳ್ಳ ಇದೆ, எங்க முள்ளு இருக்கு, ಎಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಇದೆ, எங்க சரியான கற்கள் இருக்கு, ಎಲ್ಲಿ ಕಲ್ಲುಗಳಿದೆ, எந்த இடத்துல நான் கால் வைக்கணும் ಎಲ್ಲಿ ನಾನು ಕಾಲಿಡಬಹುದು பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರಿ. இது ரொம்ப அவசியம். ಇದು ತುಂಬಾ ಅವಶ್ಯ. வழி விலகிட்டீங்க, ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋದ, வார்த்தையை விட்டுட்டீங்க, ದೇವರ ವಾಕ್ಯ ಬಿಟ್ರೆ அவங்க விலகி போகும்போது அதே விலகத்துல நீங்களும் போயிடுவீங்க. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ ನೀವು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀರಾ. பிறகு நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பணியை நீங்க செய்ய மாட்டீங்க. ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ನೀವು கடைசியில ಮಾಡೋದಿಲ್ಲ. முட்டு சந்தில போய் நிப்பீங்க. ಕೊನೆಯದಾಗಿ ಆ ಡೆಡ್ ಎಂಡ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ತೀರಾ. யார் பேச்சையும் கேட்காம தனியா போனீங்கல்ல, ಯಾರನ್ನ ಮಾತು ಕೇಳದೆ ನೀವು பெருமையா போனோமில்ல, ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಹೋದರಲ್ಲ, அப்ப தனியா நிக்கும் போது வேதனை. ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಾದ ವೇದನೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. அப்போ ஒரு சிலரை பின்பற்றுங்க, ಕೆಲವೊಬ್ಬರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿರಿ, நல்ல மாதிரியை பின்பற்றுங்க, ಒಳ್ಳೆ ಮಾದರಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ, அவங்கள கவனித்து கொண்டே பின்பற்றுங்க. ಅವರನ್ನು ಗಮನಿಸಿಕೊಂಡೇ ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. எப்படி கவனிக்கணும்? ಹೇಗೆ
ಗಮನಿಸಬೇಕು. அவங்க வார்த்தையில நடக்கிறாங்களா? ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಾ அவங்க ಇದ್ದಾರಾ? சொல்ற வார்த்தை இந்த வார்த்தையும் கரெக்டா இருக்கா? ಅವ್ರು ಹೇಳುವ ವಾಕ್ಯ ಈ ವಾಕ್ಯ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆಯಾ? அவங்க கடவுள் வயிறா இருந்துட்டு இந்த கடவுள் நம்ம கடவுளா இருந்தா போச்சு. ಅವರ ದೇವರು ಹೊಟ್ಟೆಯಾಗಿರ್ಬಿಟ್ಟು ಈ அங்கே ದೇವರು ஸ்டாப் ಬೇರೆ பண்ணிட்டு உங்க பாதையை மாத்துங்க. ಅಲ್ಲೇ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ನಿಮ್ಗೆ? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಇರೋರ್ಗೂ ಅರ್ಥ தயவு ಆಗುತ್ತೆ. செய்து இந்த ஒரு வாழ்க்கை ದಯವಿಟ್ಟು ಈ ಒಂದು அப்பாவின் உன்னதமான ஒரு படைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಉನ್ನತವಾದ ಸೇವೆಗೆ ನಮ್ಮನ್ನು ஒரு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார். ಸೇವೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்களும் நானும் ஒரு உன்னத பணிக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், ನಾವು ಉನ್ನತವಾದ ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. படைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அதை நான் சரியாக ஓடி முடிக்கணும்னு சொன்னா, ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಓಡಿ நல்ல ಮುಗಿಸಬೇಕಾದರೆ, போராட்டத்தை போராடி முடிக்கணும்னு சொன்னா, ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಓಡಿ சரியான ಮುಗಿಸಬೇಕಾದರೆ, பாதையில் போகணும்னு சொன்னா, ಒಳ್ಳೆ ದಾರಿನಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾದರೆ ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லவர்களை நல்ல முன்மாதிரிகளை பின்பற்ற வேண்டும். ದೇವರ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮುನ್ಮಾದರಿಯನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು.